Okay, so TNPSC Group 2 2A mains program 2024 to 2025. ஸோ நம்ம பேட்ச் பேர் பார்த்தோம் அப்படின்னா கோட் சரிங்களா. ஓகே, ஸோ ஷெட்யூல் வைஸ் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம இப்ப தமிழுக்கு மட்டும் எப்படி வந்துட்டு கிளாஸஸ் போக போகுது அப்படின்றத பார்த்தோம். இதெல்லாம் வந்துட்டு கட் ஆஃப் ரேஞ்சஸ் வைஸ் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் பேப்பர் எப்படி நீங்க ஃபில் பண்ணணும், எத்தனை வேர்ட்ஸ் இருக்கணும் சரிங்களா. ஸோ அதற்கான ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஷெட்யூல்ல மட்டுமே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. அண்ட் தென் நீங்க எவ்வளோ மினிட்ஸ்ல எடுத்து நம்ம மெயின்ஸ்க்கு வந்துட்டு எழுதணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இதுல இருக்கும். ஸோ இந்த ஷெட்யூல் ஒன்ஸ் வந்துட்டு நீங்க மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா இதை தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா டெஸ்ட் ஷெட்யூல். ஸோ டெஸ்ட் ஷெட்யூல்ல வந்துட்டு பார்த்தோம்னா 23ஆம் தேதி ஓரியன்டேஷன் கிளாஸ் சொல்லியிருக்கோம். ஸோ அன்னைக்கு டெக்னிக்கல் இஷ்யூனால 24th நம்ம நேற்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்ட்ரோ கிளாஸ் சரிங்களா. அண்ட் தென் 25th ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ் கிளாஸ் அண்ட் தென் இங்கிலீஷ் கிளாஸ் ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ டெஸ்ட் ஷெட்யூல் வைஸ் வந்துட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல உங்களுக்கு ஜிகே வைஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஜிகே ஃபுல்லா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் யூனிட் 4, யூனிட் 5, 6, 7. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜிகே ஃபுல்லா நம்ம கொடுத்துருப்போம். அண்ட் தென் 2Aக்கு இப்ப நம்ம கிளாஸ் நடத்த பொறுத்தவரைக்கும் 60 மார்க் தமிழுக்கு சரிங்களா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு 60 மார்க் தமிழ்ல இருந்து நம்ம கொஸ்டின் கேட்போம். ஸோ எந்த டாபிக்ல இருந்து கேட்போம் அப்படின்றது பார்த்தோம்னா பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் சரிங்களா. மோஸ்ட்லி நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 6th to 10th அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா SSLC அப்படின்னும் போது அண்ட் தென் 11th 12th நியூ புக் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு சரிங்களா. ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அண்ட் தென் எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பார்க்க போறோம், சிறப்பு தமிழ். சிறப்பு தமிழ்ல இருக்க அந்த முக்கியமான நூலாசிரியர் இதெல்லாமே கம்பைன் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி 11th 12th ஓல்டு புக் சரிங்களா. சோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸோ அதை மட்டும் பார்க்க போறோம். ஆனா 6th to 10th பொறுத்த வரைக்கும் ஃபுல்லுமே நம்ம பார்த்து ஆகணும். அவங்க சிலபஸ்ல இருக்காங்களோ இல்லையோ நம்ம என்ன பண்ணி ஆகணும், பார்த்தே ஆகணும் சரிங்களா. சோ அதெல்லாம் தெளிவா படிச்சு வச்சுக்கிறோம். ஸோ வந்து ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம் 6th to 12th அப்படின்னு எடுத்துக்கலாம். சிறப்பு தமிழையும் கம்பைன் பண்ணி நம்ம கிளாஸஸ் வந்துட்டு கொண்டு போக போறோம் சரிங்களா. அண்ட் தென் வந்துட்டு புகழ்பெற்ற நூலாசிரியர். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா தொடர்பு பெறுதல் சரிங்களா. இதுல வந்துட்டு பார்த்தோம்னா தொடரால் குறிப்பிடப்படும் சான்றோர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதை எடுத்தாலுமே என்ன பண்ணலாம், இப்போ ஒரு உரைநடை எடுத்துக்கிட்டாலுமே என்ன பண்ணலாங்க, திடீர்னு ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டு யார் எழுதினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க சரிங்களா. ஸோ 6th to 10th என்ன பண்ண போறோம், நம்ம லைன் பை லைன் எல்லாமே படிச்சுதான் ஆகணும். ஸோ நம்ம கம்பைன் பண்ணி PDF வச்சிருக்கோம் சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் சரிங்களா. அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸ் பாக்குறத விட நமக்கு எப்படி பார்த்தோம்னா PDF வைஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 15 கீழ்கணக்கு நூல்கள், 15 மேல் கணக்கு நூல்கள் சரிங்களா. சோ இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு என்ன பண்ண போறோம், தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்துட்டு அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படிங்கறத ஈஸியா நம்ம வந்துட்டு போடலாம் சரிங்களா. ஏன்னா நம்ம பாக்குறது எல்லாமே ரிப்பீட்டடா வரதேதான் வரப்போகுது சரிங்களா. சோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், PDF வைஸ் வந்துட்டு கொண்டு போயிடலாம் ஓகேங்களா. சோ இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நூல் மற்றும் நூலாசிரியர் சரிங்களா. சோ அதுல இருந்து பாத்துருவோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா நூலாசிரியர்கள் சோ இந்த மாதிரி இருக்கிறது ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கணும். அப்பதான் வந்துட்டு மைண்ட்ல எப்பயுமே நிற்கும். ஏன்னா எப்படி வேணா நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா இப்போ நடந்த Group 2 ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு சரிங்களா. சோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணும், தெளிவா படிச்சு வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தமிழுக்கான போர்ஷன் பார்த்தாச்சு. அதே மாதிரி வந்துட்டு வீக்லி ஒரு டெஸ்ட் எப்பயும் போல நமக்கு எப்படி ப்ரிலிம்ஸ்க்கு பேட்சஸ் கொண்டு போனோமோ அதே மாதிரிதான் வீக்லி 1 டெஸ்ட் இருக்க போகுது, சண்டே டெஸ்ட் இருக்க போகுது சரிங்களா. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம பார்த்தாச்சா. செகண்ட் டெஸ்ட் அப்படின்னும் போது நம்ம இந்த இடத்துல கொடுத்துருப்போம். அடுத்த டெஸ்ட்டுக்கு தமிழ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரித்து எழுதுக, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல், பொருந்தா சொல்லை கண்டெழுதல் சரிங்களா. சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் ஷெட்யூலும் கொடுத்துருவோம். வீக்லி கிளாஸஸ் என்ன பண்ண போறோம், டெஸ்ட் ஷெட்யூல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதைதான் கொண்டு போக போறோம் சரிங்களா. அந்த இன்னொரு விஷயம் இனிமேல் கிளாஸஸ்ல என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கிளாஸ் என்ன பண்ண போறோம்னா காலையில ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு காலையில 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு ஓரல் டெஸ்ட் மாதிரி இன்னைக்கு நான் என்னெல்லாம் நடத்துறனோ அதை வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு ஓரல் டெஸ்டா கேட்டுருவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறோம், கிளாஸே ஸ்டார்ட் பண்ண போறோம் சரிங்களா. ஓகே, சோ இது வந்துட்டு டெஸ்ட் 2 ஓடது. ஓகே, சோ அதே மாதிரி இங்கிலீஷும் நாளைக்கு 5 to உங்களுக்கு 6:30 வரைக்கும் இருக்கும், 1.5 மணி நேரம் கிளாஸ். இதே மாதிரிதான் உங்களுக்கு என்னது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சரிங்களா. ஸோ உங்களுக்கு டைமிங் தனித்தனியா நாங்க செப்பரேட் பண்ணி இங்க கொடுத்துருக்கோம். ஸோ ஷெட்யூல் தெளிவா இங்க பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இங்க பாருங்க டைமிங் உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் அப்படின்னா 5 to 6:30, தமிழ் கிராமர் கிளாஸ் 7 to 8:30 சரிங்களா மார்னிங் எல்லாமே.
அண்ட் தென் ரீசனிங் அப்படின்னு பார்க்கும்போது 11 to 12:30 AM. சரிங்களா? ஸோ மார்னிங் தான். அதே மாதிரி ஈவினிங் செஷன்ஸும் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஈவினிங் ஃபுல்லா வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு எப்படின்னா ஜிகே மட்டும் தான் போக போகுது. சரிங்களா? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, ஸோ ஒவ்வொரு நாளும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நாங்க நடத்த போறோம் அப்படிங்கறது அப்படியே லைனா இருக்கும். சாட்டர்டேவை பொறுத்த வரைக்கும் வீக்லி நம்ம நடத்தினது என்னவோ அதை அப்படியே வந்துட்டு ஒன்ஸ் ரிவிஷன் கொடுத்த பின்னாடி அண்ட் தென் என்ன பண்ண போறோம், சண்டே மார்னிங் டெஸ்ட் வச்சிருவோம். சரிங்களா? ஓகே ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கான செஷன் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தெளிவாயிட்டீங்களா கைஸ்? இந்த ஷெட்யூல் ஓகே புரிஞ்சிருச்சுங்களா? நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேவா? ஓகே டன். ஓகே, ஸோ புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர்கள். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸ் எடுத்துட்டு போகிறத விட நம்ம இப்படி தொகுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதுவுமே நமக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா 8 தொகை நூல்கள் 10 பாட்டு தான். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துடணும். இதுல உங்களுக்கு யார் எழுதினாங்க, யார் தொகுத்தாங்க, யார் தொகுப்பிச்சிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா அதுல எத்தனை அடிகள் இருக்கும், எத்தனை நூல்கள் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 8 தொகை, தொகுத்தவர்களும் தொகுப்பித்தவர்களும். சரிங்களா? ஓகே, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ தெளிவா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா 8 தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே என்னது, ஐங்குறுநூறு, குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, 10 பரிவாரம். சரிங்களா? ஸோ இப்போ ஐங்குறுநூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 5 into 100, அதாவது 5ஆ நம்ம தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது நிலங்களின் அடிப்படையில் 5ஆ ஸ்பிளிட் பண்ணி என்ன பண்ணிருப்போம், 500 நூல்கள், 500 பாடல்கள் அப்படின்ற மாதிரி நம்ம தனியா வந்து வச்சிருக்கோம். தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கூடலூர் கிழார். அதே தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யானை கற்றை, மாந்தரஞ்சேரல், இரும்புரை. ஓகே, சோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா குறுந்தொகை. குறுந்தொகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பூரிக்கோ. சோ இப்ப பூரி வாங்கும் போது என்ன பண்ணோம், ஒரு குறுமையான தொகை கொடுத்து பூரி வாங்குறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஐங்குறுநூறு அப்படின்னு ஐங்குறுநூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணலாம்னா எல்லாமே சேர்ந்த 5 விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல கூடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஐங்குறுநூறு 5 விஷயங்கள் ஒரே இடத்துல என்னது கூடுதா, அப்ப கூடலூர் கிழார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நற்றிணை. நற்றிணைக்கு தொகுத்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா யாரும் இல்ல. அதே தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னாடு தந்த மாறன் வடுதி. சரியா? சோ பாண்டிய மன்னன் இவர். சரிங்களா? சோ இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி, தொகுப்பித்தவர் அப்படின்றது தன்வினையா பிறவினையா? பி, வி இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்துச்சு. நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ்ல சொல்லியிருப்போம் பிரிலிம்ஸ்லயே. தொகுப்பித்தவர் அப்படிங்கிறது தன்வினையா பிறவினை? சொல்லுங்க. பிறவினை. வெரி குட், பிறவினை. ஓகே, அதே தொகுத்தவர் அப்படின்னு சொல்லும்போது தன்வினை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த பி, வி என்ற எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பிறவினை அப்படின்ற ஞாபகம், அந்த எழுத்துக்கள் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இதே கொஸ்டின் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பி, வி அப்படின்ற எழுத்துக்களை வச்சு நம்ம குரூப் 2 பிரிலிம்ஸ்ல வந்துட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க அகநானூறு. அகநானூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 400 பாடல்கள் இருக்கும். உருத்திர சன்மனார் தொகுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உருத்திர சன்மனார். ஸோ அகம் வந்துட்டு உறுத்திட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அகம்னா உள்ளம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா அகம் உறுத்திட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உருத்திர சன்மனார். ஓகே, அடுத்தது யாரு தொகுப்பித்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி. ஸோ அப்படி உறுத்திட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுவாங்க, உக்கிரமா மாறிடுவாங்க. ஸோ அப்போ பாண்டியன் உக்கிர பெருவழுதி. ஸோ அடுத்தது கலித்தொகை. கலித்தொகை அப்படின்னா நல்லந்துவனார். களி, நம்ம உடலுக்கு களின்றது எப்படின்னா ஒரு நல்ல விஷயம். அதை சாப்பிட உடலுக்கு நல்லது. அதனால நல்லந்துவனார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க ஐங்குறுநூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 விஷயங்கள் ஒன்றா கூடுது. சரிங்களா? கூடலூர் கிழார். ஓகே, சோ இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தொகுப்பித்தவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யானை கற்றை, மாந்தரஞ்சேரல், இரும்புரை. அடுத்தது குறுந்தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூரிக்கும். இதுல நம்ம தொகுத்தவருக்கு மட்டும் இந்த இடத்துல வந்துட்டு ஷார்ட்கட் பார்த்து. ஸோ அடுத்து பாருங்க நற்றிணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொகுத்தவர் யாரும் கிடையாது. மொத்தம் 400 பாடல்கள் இருக்கும். தொகுத்தவர் யாரும் கிடையாது. தொகுப்பித்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. ஓகே, நற்றிணைனா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. அடுத்தது அகநானூறு
உருத்திர சன்மனார். அதை தொகுப்பித்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி. கலித்தொகை நல்லந்துவனார். தொகுப்பித்தவர் யாரும் கிடையாது. சரிங்களா? சோ அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா புறநானூறு, அதே மாதிரி பதிற்றுப்பத்து, பரிபாடல். சோ இது யாருக்குமே இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தோம்னா தொகுத்தவரும் கிடையாது, தொகுப்பித்தவரும் கிடையாது. சரிங்களா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எத்தனை பாடல்கள் அப்படின்றது நம்ம தனியா பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப 500 எடுத்துக்கலாம். மொத்தம் 500 பாடல்கள் இருக்கும். குறுந்தொகை 401. சரிங்களா? கடவுள் வாழ்த்தோட சேர்த்து. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா நற்றிணை 400 பாடல்கள், அகநானூறு 400 பாடல்கள், கலித்தொகை 150. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா புறநானூறு 400. அடுத்தது பதிற்றுப்பத்து 80, பரிபாடல் 22. 70 பாடல்கள் இருக்கும். நமக்கான 22 கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஸ்கூல் புக்ஸ் வைஸ் சோர்சஸ்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே. சோ இதெல்லாம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. 500 கூடலூர் கிழார், யானை கச்சை, மாந்தரஞ்சேரல் இரும்புரை, குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ. அடுத்தது நற்றிணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொகுப்பித்தவர் மட்டும்தான் பன்னாடு தந்த மாறன் வழுதி. ஓகே. நல்ல விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நமக்கு பல நாடுகளை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றிணை அப்படிங்கும் போது நல்ல விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நல்ல விஷயம் பண்ணணும் என்ன கிடைக்கும், நமக்கு பல நாடுகள் கிடைக்கும். அப்ப பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அகநானூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாரை தொகுத்தவர், உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி. ஓகே. அகம் என்ன பண்ணும், உறுத்திட்டே இருக்கு, அதனால உக்கிரமா மாறிடும். பாண்டியன் உக்கிர பெருவழுதி. கலித்தொகை நல்லந்துவனார். ஓகே. இதெல்லாம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தோன்னா இப்ப 8 தொகை தொகுத்தவர்களும் தொகுப்பித்தவர்களும் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது 10 பாட்டு நூல்களும் ஆசிரியர்களும் பாத்துருவோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பாடியர் மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தோம்னா 10 பாட்டு நூல்களை பொறுத்த வரைக்கும் பாட்டுடை தலைவன் வச்சு சொல்லுவாங்க. யார வந்துட்டு முன்னிலைப்படுத்தி பாடுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அடுத்து இந்த 8 தொகையை பொறுத்த வரைக்கும் எது இருக்கிறதுலயே வந்துட்டு அதிகமான பாடல்கள் கொண்டது, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். எது குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது 500 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலதான் நமக்கு அதிகமான இப்ப எப்படி கேட்கலாம், 8 தொகையில அதிகமான பாடல்கள் கொண்ட நூல் எது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். 500. அதே குறைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பரிபாடல சொல்லுவோம். சரிங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம தெளிவா பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, 10 பாட்டு நூல்களும் ஆசிரியர்களும். சரிங்களா? சோ இதுல வந்துட்டு பாடியோர் பாட்டுடை தலைவன் அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை நக்கீரர். சரிங்களா? சோ இதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா மதுரை காஞ்சி. ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஒரே மாதிரியா இருக்கும். சோ அதெல்லாம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சோ இதுல வந்துட்டு பாருங்க, திருமுருகாற்றுப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 317 பாடல்கள் இருக்கும். சோ இது ரொம்ப வந்துட்டு கிளியரா படிச்சுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். சரிங்களா? திருமுருகாற்றுப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நக்கீரர் பாடியவர், பாட்டுடை தலைவன் முருகன். சோ இதுலயே வந்துட்டு முருகர் அப்படின்றது வந்துருச்சு. சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமுருகாற்றுப்படை. அதே மாதிரி நெடுநல்வாடை. நெடுநல்வாடை எழுதினவங்க யாரு அப்படின்னு பார்த்தாலும் நக்கீரர் தான். சரிங்களா? இது வந்துட்டு யார பாட்டுடை தலைவனா வச்சு எழுதியிருப்பாங்க அப்படின்றது பார்த்தோம்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நெடுநல்வாடை அப்படின்னும் போது 2 பொருள்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பாடி இருக்கிறாரு, பாட்டுடை தலைவன் முருகன். அதுவே நக்கீரர் இன்னொரு பாடல் இருக்கு, என்னது, நெடுநல்வாடை. அதற்கு யாரு பாட்டுடை தலைவன் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். நெடுநல்வாடை நெடுஞ்செழியன் அப்படியே வந்துட்டு ரைமிங்கா இருக்கும். சோ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடுநல்வாடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 188 பாடல்கள் கொண்டிருக்கும். சரிங்களா? இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம். அடுத்தது பொருணர் ஆற்றுப்படை 248 பாடல்கள் கொண்டது. சரிங்களா? பொருணர் ஆற்றுப்படை எத்தனை, 248. சோ முடதாம கன்னியார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஆமையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமை எப்படி நடக்கும், ஒரு மாதிரி பொறுமையா தான் நடக்கும், ஃபாஸ்டா போகாது. சோ பொறுமையா தான் நடக்கும். சரிங்களா? அப்போ முடதாம கன்னியார் அப்படின்னா பொருணர் ஆற்றுப்படை, பொறுமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கரிகாலன். சரிங்களா? கரிகால பெருவளத்தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ கரிகாலன் தான் பாட்டுடை தலைவன். சரிங்களா? அடுத்தது சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸ்லயே என்ன பண்ணிருப்பாங்க, சிறுபானாற்றுப்படையில இருந்து ஒரு நூல் வந்துட்டு கொடுத்திருப்பாங்க. 12th நியூ புக்ல வந்துட்டு இருக்கும். சரிங்களா? சோ நல்லூர் நத்தத்தனார் எழுதியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லியக்கோடார். சரிங்களா? அந்த வள்ளல்களுக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய கொடை சிறப்பை வெளிப்படுத்தி கொண்டுள்ளான் அப்படின்ற மாதிரி வச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா நல்லியக்கோடானுக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ சிறுபானாற்றுப்படை எடுத்துக்கிட்டோம்னா 269. நல்லூர் நத்தத்தனார் பாடினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லூர் நத்தத்தனார். பாட்டுடை தலைவன் நல்லியக்கோடான். சரிங்களா? சோ தெளிவான ஞாபகம் வச்சு.
அடுத்தது பெரும்பானாற்றுப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 500. ஸோ பொருணராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பொருணராற்றுப்படை அப்படிங்கறத பொறுமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஆமை பொறுமையா நடக்கும். அப்ப முடதாம கண்ணியார். பெரும்பானாற்றுப்படைங்கிறது அதாவது அந்த ரைமிங்கே மாறுது சரிங்களா. சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பானாற்றுப்படைனா உருத்திர கண்ணனார் சரிங்களா. சோ இதுல யாருன்னு பார்த்தோம்னா இளந்திரையனை வச்சு பாடியிருப்பாங்க. அடுத்தது பாருங்க மலைப்படுகடாம். ஸோ மலைப்படுகடாம் தான் என்னது நமக்கு 10 பாட்டு நூல்கள்லயே அதிகமான அடிவரையறை கொண்டது. சாரி மதுரை காஞ்சி சொல்லுவாங்க சாரி. இப்போ மதுரை காஞ்சி தான் அதிகமானதா இருக்கும். மலைப்படுகடாம் 583 அடிகளை கொண்டிருக்கும். சோ இது வந்துட்டு பார்த்தோம்னா யார் எழுதியிருப்பாங்க நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கு. 10th நியூ புக்லயே கொடுத்துருப்பாங்க. மலைப்படுகடாம்ல இருந்து ஒரு பாடல். இப்போ பெருங்கௌசிகனார் எழுதுனது யாரை வச்சு எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா நன்னன் செய் நன்னன். சோ நன்னனை தான் முதன்மைப்படுத்தி எழுதி நமக்கு கொடுத்திருப்பாங்க. 583 பாடல்கள் கொண்டிருக்கு. அதே மதுரை காஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணிருப்பாங்க மதுரை காஞ்சி 782 அடிகள் இருக்கு. அதே மாதிரி மதுரைக்கு மட்டும் தனியா சிறப்பு அடிகளுமே இருக்கும். யார் எழுதியிருப்பாங்க மாங்குடி மருதனார் எழுதுனது. ஸோ இது யாருன்னு பார்த்தோம்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை முதன்மைப்படுத்தி பாடியிருக்கும். பாருங்க நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். நெடுநல்வாடை மதுரை காஞ்சி இந்த ரெண்டுத்துக்குமே யாரு பாட்டுடை தலைவன் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். ஏன்னா மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டால யாருடைய தலைநகரம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாண்டியர்களுடைய. சோ அதை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரை காஞ்சி. அதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடுநல்வாடை நெடுஞ்செழியன். சோ அப்படியே ரைமிங்கா இருக்கும். சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்தது பாருங்க முல்லைப்பாட்டு 103 அடிகள். 10 பாட்டில் அடிவரையர்கள் ரொம்ப குறைவா இருக்குது எது அப்படின்றது பார்த்தோம்னா இது நம்முடைய முல்லைப்பாட்டு 103 பாடல்கள் தான் இருக்கும். நப்பூதன். அடுத்தது குறிஞ்சி பாட்டு 261. குறிஞ்சி அப்படின்னாலே கபிலர் தான். ஈஸியா ஞாபகம் குறிஞ்சி பாட்டு என்னது கபிலர். அதே மாதிரி குறிஞ்சித்தேன் யார் எழுதியிருப்பாங்க குறிஞ்சித்தேன் ரொம்ப முக்கியமானவங்க. நம்ம ஸ்கூல் புக் சோர்ஸ் தான் குறிஞ்சித்தேன். 10th புக்ல தான் கொடுத்திருப்பாங்க. ஓ அந்த சோர்ஸ்மே வந்துட்டு பார்த்தோம்னா 10thல இருந்து நமக்கு குறிஞ்சித்தேன் ராஜம் கிருஷ்ணன் எழுதியிருப்பாங்க. வேருக்கு நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் கூட சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க 1973 சரிங்களா. சோ அவங்களுடையதான். இப்ப குறிஞ்சி பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கபிலர். அடுத்தது பட்டினப்பாலை 301. சோ அப்படியே தெளிவா ஞாபகம் முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை. முல்லைப்பாட்டு அப்படின்னா 103. அதே பட்டினப்பாலைனா 301. அப்படியே தலைகீழா இருக்கும். சோ இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு சரிங்களா. சோ இது ரெண்டும் வந்துட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படியே மாறி இருக்கும். சோ இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சி பாட்டு ஈஸியா ஞாபகம் வச்சு இதெல்லாம் வந்துட்டு நிலத்தின் அடிப்படையில் வைத்து உருவாக்கப்பட்டது சரிங்களா. முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு. அடுத்தது பட்டினப்பாலை பாலை சரிங்களா. சோ இதெல்லாம் தெளிவா ஞாபகம் வச்சுன்னா உருத்திரன் கண்ணனார் சரிங்களா. அதே மாதிரி பெரும்பானாற்றுப்படைக்கும் யார் எழுதியிருப்பாங்க என்னுடைய உருத்திரன் கண்ணனார் தான் சரிங்களா. சோ அடுத்து நெடுநல்வாடை ஆல்ரெடி பார்த்தாச்சு. நக்கீரர் பாண்டியன் நெடுஞ்செழியன் சரிங்களா. ஓகே சோ ஒன்ஸ் நான் மறுபடியும் சொல்றேன் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமுருகாற்றுப்படை அப்படின்னு மொத்தம் 317 பாடல்கள் கொண்டிருக்கும். யார் எழுதினாங்கன்னு பார்த்தோம்னா நக்கீரர் எழுதியிருப்பாரு. பாட்டுடை தலைவன் முருகன். திருமுருகாற்றுப்படை முருகன் அப்படியே டைரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நக்கீரர் வந்தார். எங்க வந்தாரு நெடுநல்வாடையில வந்தாரு. நெடுநல்வாடை மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டது 188 அடிகளை கொண்டது. யார் எழுதுனாங்க நக்கீரர் எழுதுனாங்க. நெடுநல்வாடைக்கு பாட்டுடை தலைவன் அப்படியே நெடுஞ்செழியன் அப்படியே தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தோம்னா மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 782 782 அடிகள் கொண்டது. மாங்குடி மருதனார் மதுரை மாங்குடி மருதனார். சோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா இதுக்குமே வந்துட்டு பாட்டுடை தலைவன் யாரு நெடுஞ்செழியன் சரிங்களா. சோ இதெல்லாம் ஒரே மாதிரியா இருக்கிறது பார்த்தாச்சு. அடுத்தது நமக்கு நல்லா தெரிஞ்சது என்ன அப்படின்றத முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மலைப்படுகடாம் ஸ்கூல் புக் சோர்ஸ் தான். சோ மலைப்படுகடாம் என்னது 583 பாடல்கள் கொண்டது. யார் எழுதியிருப்பாங்க பெருங்கௌசிகனார். இதனுடைய பாட்டுடை தலைவன் நன்னன் சரிங்களா. ஓகே சோ இந்த யானையை வச்சுலாம் சொல்லியிருப்பாங்க. சோ அதை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பெரும்பானாற்றுப்படையுமே வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் புக் சோர்ஸ் தான். மொத்தம் 500 பாடல்கள் கொண்டது. உருத்திரங்கண்ணனார் எழுதியிருக்காரு. இளந்திரையன் தான் பாட்டுடை தலைவனா இருப்பாரு. அதே மாதிரி உருத்திரங்கண்ணனார் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். பட்டினப்பாலை கரெக்டுங்களா. சோ பட்டினப்பாலை 301 அடிகள் உருத்திரங்கண்ணனார். சோ இதுல பெரும்பானாற்றுப்படை எழுதுனதும் பட்டினப்பாலை எழுதுனதும் ஒருத்தர் தான். யாரு உருத்திரங்கண்ணனார் சரிங்களா. இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும்.
அடுத்தது தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு 103 இந்த பூதனார். குறிஞ்சிப்பாட்டு 261. குறிஞ்சி மலர்கள் 6ல தான் ஓடுன்ற மாதிரி ஞாபகம். ஏன்னா நடுவுல அந்த எண்கள் தான் என்ன கன்ஃபியூஸ் ஆகும். சோ இதெல்லாம் தெளிவா ஞாபகம் வச்சுன்னா 6ல தான் என்ன ஆகும், அப்படியே குறிஞ்சி மலர் அப்படியே பூத்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப 261 கபிலர் எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா பொருணர் ஆற்றுப்படை. பொருணர் ஆற்றுப்படை 248. சோ பெருக்கல் வாய்ப்பாடை நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும், பொறுமையாதான் பண்ணணும். அவசர அவசரமா பண்ணோம்னா அது தப்பா போயிடும். சோ அதனால 2 4 8 அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கி போறோம். பொறுமையாதான் பண்ண போறோம். சோ அதனால பொருணர் ஆற்றுப்படை, முடதாம கண்ணியா. சோ ஆப்ஷன் வைஸ் நமக்கு வைக்கும் போது ரொம்ப எல்லாம் கஷ்டமா வைக்கப்பட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா 248, 246, 245. சோ இந்த மாதிரி தான் நமக்கு வைப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், பெருக்கி போடணும். அப்ப 2 4 8. சோ அப்ப 8. சோ இதை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ 248 முடதாம கண்ணியார் கரிகாலன். சரிங்களா? கரிகாலனை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப பொறுமையா இருந்து எல்லாத்தையும் சாதிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது சிறுபானாற்றுப்படை. இதுவுமே நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான், பிரச்சனையே இல்லை. சிறுபானாற்றுப்படை 269. நல்லூர் நத்தத்தனார் பாடியவர் யாரு? நல்லூர் நத்தத்தனார் நல்லியக்கோடான் பாட்டுடை தலைவர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லூர் நத்தத்தனாரையும் நல்லியக்கோடானையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நல்லியக்கோடான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரை பாட்டுடை தலைவனாக வச்சு பாடியிருப்பாங்க. 7 வள்ளல்களுக்கு அப்பாற்பட்டு சிறப்பினை வைத்து கொடை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வச்சு நம்ம ஸ்கூல் புக் சோர்ஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ அவ்வளவுதான், நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. திருமுருகாற்றுப்படை நக்கீரர் முருகன், பொருணராற்றுப்படை முடதாம கண்ணியார் கரிகாலன், சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் நல்லியக்கோடன், பெரும்பானாற்றுப்படை உருத்திரங்கண்ணனார் இளந்திரையன், மலைப்படுகடான் பெருங்கௌசிகனார் நன்னன், மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் நெடுஞ்செழியன், முல்லைப்பாட்டு நப்பூதனார், குறிஞ்சிப்பாட்டு கபிலர், பட்டினப்பாடை உருத்திரங்கண்ணனார், நெடுநல்வாடை நக்கீரர், நெடுஞ்செழியன் பாட்டுடை தலைவனார். சரிங்களா? இப்ப நம்ம எது பாட்டுடை தலைவன்றதை பாத்துருவோம். திருமுருகாற்றுப்படைக்கு முருகன், பொருணராற்றுப்படைக்கு கரிகாலன், பொறுமையா இருக்கிறாரு கரிகாலன். அடுத்தது சிறுபானாற்றுப்படை நல்லியக்கோடன், பெரும்பானாற்றுப்படை இளந்திரையன். அடுத்தது மலைப்படுகனா நன்னன், மதுரை காஞ்சி நெடுஞ்செழியன், நெடுநல்வாடை நெடுஞ்செழியன். இது எதுக்கெல்லாம் பாட்டுடை தலைவன் இல்லைங்கிறது தெளிவான ஞாபகம். ஓகே, முல்லைப்பாட்டுக்கு பாட்டுடை தலைவன் இல்ல, குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாடை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தோம்னா நிலத்தின் அடிப்படையில அமைந்ததுன்னு பார்த்தோம்னா இந்த 3 10 பாட்டு நூல்கள் மட்டும்தான். என்னென்ன, குறிஞ்சி இருக்கு, அடுத்தது பார்த்தோம்னா முல்லை இருக்கு, அடுத்து பாலை இருக்கு. சரிங்களா? அதான் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாடை. இந்த 3த்துக்குமே யார் இருக்க மாட்டாங்க, பாட்டுடை தலைவன் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? சோ இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்றதே போதுமான விஷயம். சரிங்களா? ஓகே, சோ அவ்வளவுதான். இப்ப நம்ம 8 தொகை பிளஸ் வந்துட்டு 10 பாட்டு ரெண்டுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இதுல இருந்து கொஸ்டின் கேட்போம். ஸோ அதனால தெளிவா பார்த்து வச்சுக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா 15 கீழ்கணக்கு நூல்கள். ஓகே, சோ இதுக்கு முன்னால 15 மேற்கணக்கு நூல்கள், 10 பாட்டு 8 தொகை ரெண்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க 15 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவள்ளுவர். ஓகே, சோ இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா இந்த அறநூல்கள். அதாவது 15 கீழ்கணக்கு நூல்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவோம், நீதி நூல்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அறநூல்கள் அதிகமா எந்த பாவகையில இயற்றப்படும்? வெண்பாவா, ஆசிரியப்பாவா, கலிப்பாவா, வஞ்சிப்பாவா? வெண்பா. வெரி குட், வெண்பாவில் அமைந்திருக்கும். சூப்பர் மேம். வெண்பாவில் அமைந்திருக்கக்கூடியதுதான் என்னது, அறநூல்கள், அதாவது நீதி நூல்கள் அப்படின்றத சொல்லுவோம். அதே 15 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகபட்சமாக அது ஆசிரியப்பாவாலதான் ஏற்றப்படும். சங்க இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியப்பா வந்துட்டு அதிகமா பயின்று வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஓகே, சோ திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவள்ளுவர், நாலடியார், சமண முனிவர்கள், நான்மணி கடிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விளம்பினார். ஆல்ரெடி இதுக்கெல்லாம் நம்ம ஷார்ட் கட்டே சொல்லியிருப்போம். சோ நாகப்பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நான்மணி கடிகை, கடி அப்படின்னும் போது விளம்பினார். அடுத்தது இனியவை 40, இனிய பூதம். சோ அப்போ பூதன் ஜேந்தனார். இன்னா 40 பாருங்க. இந்த இனியவை 40 இன்னா 40 கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும். இனிய பூதம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னாங்கிறது ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சோ இனிய பூதம். சோ இனியவை 40 அப்படின்னா பூதன் சேந்தனார். இன்னா 40 கபிலர். பழமொழி 400 முன்றுரை அரையனார். ஓகே, சோ பழமொழி வயசானவங்களா பழமொழி பேசும்போது எம்மோ இந்த அம்மா வர ஆரம்பிச்சிருச்சுப்பா, ஒரு அரைங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்றுரை அரையனார்.
பழமொழி பேசும்போது இப்படி பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா ஆசார கோவை பெருவாயில் மொழியார். ஓகே, சோ ஆச்சாரமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்களுடைய வாயில இருந்து அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளா. சரிங்களா, சோ இது மோஸ்ட்லி வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், முதுமொழி காஞ்சி. அடுத்தது திரிகடுகம், நமக்கு கொஸ்டின் கேட்டது நல்லாதனார். ஓகே, சோ இந்த நல்லந்துவனார் நல்லாதனார் இதெல்லாம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மாத்தி மாத்தி போடுவாங்க. சரிங்களா, ஓகே, சோ இதுல தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். திரிகடுகம், திரி அதாவது இப்ப ஏதோ ஒரு சாப்பாடு ஏதோ ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னாலும் இந்த 3 விரலை காட்டி நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லாதனார். ஓகே, சோ அடுத்து பார்த்தோம்னா சிறுபஞ்ச மூலம் காரியாசன். ஓகே, சோ இதெல்லாமே மோஸ்ட்லி நீங்க தெளிவா படிச்சதான், ஜஸ்ட் அப்படியே ரிவிஷன் மாதிரிதான் இருக்க போகுது. அடுத்தது ஏழாதி, ஏழாதிக்கும் கனிமேதாவியார் தான் வரப்போறாங்க. அதே மாதிரி திணைமாலை 150க்கும் கனிமேதாவியார் தான் வருது. சரிங்களா, இது தெளிவாக மட்டும் ஞாபகம் வச்சு. சரிங்களா, அடுத்தது களபலி 40, ஒரே ஒரு புறநூல் அப்படின்றது பார்த்தோம்னா களபலி 40 எனது பொய்கையார் எழுதியிருப்பாங்க. ஓகே, களவு இதெல்லாம் வந்துட்டு என்னது ஒரு பொய் விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அகநூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய 15 கீழ்கணக்கு நூல்கள்ல அகநூல்கள் மொத்தம் 6. சரிங்களா, என்னன்னா கார் 40, கார் 40 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்ணன் கூத்தனார், கார் மேகங்கள் வானத்துல கூத்தாடுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணன் கூத்தனார். ஐந்தினை 50 மாறன் பொறையனார். சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சூர்யா நடிச்சது மாறன் அப்படின்ற ஒரு படம் இருக்கும். சோ அதுல வந்து ட்வின்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி பாருங்களேன், ஐந்தினை 50 ரெண்டுமே ஐலயே வரும். சரிங்களா, மாறன் பொறையனார். அடுத்தது ஐந்தினை 70, 70 வயசு ஆயிடுச்சுனாலே எல்லாருமே யாருதான் அம்மூத்தவங்க தான், அப்ப மூவாதியா. ஓகே, சோ அடுத்தது திணை மொழி 50 கண்ணன் சேந்தனார். சோ 50 வயசுல என்ன பண்ணுவோம், எல்லாரும் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து ஒரு ரீயூனியன் மாதிரி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், கண்ணன் சேந்தனார். ஓகே, சோ இதுல பாருங்க 2 இடத்துல 50 50 ஒண்ணு ஐந்தினை 50, இன்னொன்னு திணை மொழி 50. சரிங்களா, ஐந்தினை 50ங்கிற ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லிட்டேன், ரெண்டு ஒரே மாதிரியா இருக்கும், மாறன் வந்துடும். சோ இது திணை மொழி 50 அப்படின்னா 50 வயசுல ரீயூனியன் வைக்கிறாங்க. சோ இப்ப கண்ணன் சேந்தனார். அடுத்தது திணைமாலை 150 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கனிமேதாவியர். ஸோ கனி மேதாவியர். அடுத்தது கைநிலை அப்படின்னா புள்ளங்காடனார், கையால புள்ள எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, புள்ளங்காடனார். ஓகே, ஸோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்ஸ் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸோ திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவள்ளுவர், நாலடியார், சமண முனிவர்கள், நான்மணிக்கடிகை, விளம்பினாகனார், இனியவை 40 பூதஞ்சேந்தனார், இன்னா 40 கபிலர், பழமொழி 400 முஞ்சுரை அரையனார். அடுத்தது ஆசார கோவை பெருவாயின் மொழியார், முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளா. சரிங்களா, அடுத்தது பாருங்க திரிகடுகம் நல்லாதனார். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நப்பூதனார் அப்படின்ற ஒரு இதுல பாத்துருக்கோம். சரிங்களா, முல்லைப்பாடல் நப்பூதனார். சரிங்களா, அதாவது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கண்டிப்பா இதுலதான் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவானுங்க. சோ அடுத்து பாருங்க ஏழாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கனி மேதாவியா, சிறுபஞ்ச மூலம் காரியாசன், திரிகடுகம் நல்லாதனார். அடுத்தது ஒரே ஒரு புறநூல், என்னது என்னுடைய களவழி 40 பொய்கையார், களத்தினை அடிப்படையாக வச்சு 2ஆ வச்சு சொல்லுவாங்க. களவழி 40 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணு வந்துட்டு பார்த்தோம்னா போர் களத்தினை வைத்தும், இன்னொன்னு வைக்கோர் போரை வைத்தும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதாவது வயலை வச்சு ஒரு பக்கம் விவசாயத்தை வச்சு ஒரு பக்கம் போரை வச்சு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, செங்கானன் வச்சுட்டு சொல்லியிருப்பாங்க, சோழ மன்னன் செங்கானன். சோ அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா அகநூல்கள் மொத்தம் 6. கார் 40 கண்ணன் கூத்தனார், ஐந்தினை 50 மாறன் பொறையனார், ஐந்தினை 70 வாதியார், திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார், திணைமாலை 150 கனிமேதாவியார், கைநிலை புள்ளங்காடனார். சோ அடுத்தது ஐம்பெரும் காப்பியங்கள். சோ ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இது எல்லாமே முக்கியம். சமயம் எந்த சமயம்ன்றதையும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நூலாசிரியர்களையும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ முடிஞ்ச வரைக்கும் ஐம்பெருங்காப்பியங்கள்ன்றது ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா மோஸ்ட்லி சமண சமயத்தை விட்டுதான் இருக்க போகுது. ஓகே, சோ இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 நூல்கள் மட்டும் பௌத்தத்தை வச்சு சொல்லுவாங்க, மத்தது எல்லாமே சமணம் வச்சு சொல்லுவாங்க. சரிங்களா, மணிமேகலை நல்லாவே தெரிஞ்ச விஷயம். மணிமேகலை அப்படின்னு பார்த்தாலே பௌத்தம் தான், குண்டலகேசிங்கிறதும் பௌத்தம் தான். சரிங்களா, இது தெளிவா ஞாபகம் வச்சு. மணிமேகலை, குண்டலகேசி ரெண்டுமே வந்துட்டு பௌத்தத்தை சார்ந்தவன். சிலப்பதிகாரம், சீபுக சிந்தாமணி, விளையாபதி, இது 3 எனது சமண சமயத்தை சார்ந்த காப்பியங்கள். ஓகே, சிலப்பதிகாரம் எடுத்துக்கோன்னா சமண சமய காப்பியம். யார் எழுதியிருப்பாங்க, இளங்கோவடிகள். அடுத்தது மணிமேகலை பௌத்த சமயத்தை சார்ந்தனும். யார் எழுதியிருப்பாங்க, சீத்தலை சாத்தனா. சரிங்களா, இது எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க சீவக சிந்தாமணி சமண சமயத்தை சார்ந்தனும், திருத்தக்க தேவர்.
வளையாபதி சமணம். அந்த ஸ்கூல் புக்ஸ்ல எந்த பாடலும் இருக்காது. எழுதுனவங்க யாருன்னு பார்த்தோம்னா இல்ல. சரிங்களா, தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்தது குண்டலகேசி பௌத்தம் நாத குத்தனார். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, சிலப்பதிகாரம் சமணம் இளங்கோவடிகள், மணிமேகலை பௌத்தம் சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி சமணம் திருத்தக்கத்தேவர். அடுத்தது வளையாபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சமணம், குண்டலகேசி பௌத்தம் நாத குத்தனார். அடுத்து பாருங்க, ஐஞ்சிறுகாப்பியங்கள் ரொம்ப சிம்பிள். ரெண்டே நூலுக்கு மட்டும் ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியும். யாருமே தெரியாது. சரிங்களா, சோ எல்லாமே ஒரே சமயத்தை சார்ந்ததுதான். என்னென்ன நூல் அப்படின்றத முதல்ல பாத்துருவோம். சூளாமணி, யசோதர காவியம், நீலகேசி, உதயனகுமார காவியம், நாககுமார காவியம். ஓகே, சோ சூளாமணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சமண சமயத்தை சார்ந்த, ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். தோளாமொழி தேவர். அடுத்தது யசோதர காவியம். நம்ம ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நமக்கு யார் எழுதியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யசோதர காவியத்துக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க. சரிங்களா, அறம் எனப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சாரி, ஆக்குக என்பது அறத்தினை ஆக்குக, போக்குக என்பது வெகுளி போக்குக அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க யசோதர காவியத்துல ஆனா ஸ்கூல் புக் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு யார் எழுதியிருப்பாங்க அப்படின்றது கொடுத்திருக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இதுல கேட்கலாம். ஓகேங்களா, வெண்ணாவளூர் உடையார்வேல் அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, சோ வெண்ணாவளூர் உடையார்வேல். அடுத்தது நீலகேசி, உதயனகுமார காவியம், நாககுமார காவியம். இது மூணுக்குமே யார் எழுதியிருப்பாங்க அப்படின்றது தெரியாது. சரிங்களா, சூளாமணி, தோளாமொழி தேவர், யசோதர காவியம், வெண்ணாவளூர் உடையார் வேல். ஓகே, தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பன்னிரு திருமுறை. ஓகே, சோ இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்றத ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன். புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர்கள் 8 தொகை நூல்கள் பார்த்தாச்சு, 10 பாட்ட நூல்கள் பார்த்தாச்சு, அண்ட் தென் 14 கீழ்கணக்கு நூல்கள் அதுவும் பார்த்தாச்சு, அண்ட் தென் ஐஞ்சிறுகாப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் பார்த்திருக்கோம். சரிங்களா, அடுத்தது 12 திருமுறைகள்ல இருந்து பார்த்துருவோம். ஓகே, சோ மொத்தம் 12 திருமுறைகள் இருக்கும். சரிங்களா, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருஞான சம்பந்தர். ஓகே, சோ மொத்தம் பார்த்தோம்னா அந்த 7 ஃபர்ஸ்ட்ல இருந்து 7 வரைக்கும் இருக்கிறது தேவாரம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சோ அதெல்லாம் எழுதினவங்கன்னா மும்மூர்த்திகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, சோ 1, 2, 3 ஃபர்ஸ்ட் 3 யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர். அவருடைய காலம்னா 7ஆம் நூற்றாண்டு. இப்போ நல்லா தெளிவா ஞாபகம், நம்மளுடைய வாழ்க்கையில முதன்மையானது அப்படின்னு பார்த்தோம்னா ஞானம், அதாவது அறிவுதான். சரிங்களா, இது மூணுமே யாரு? திருஞான சம்பந்தர். சரிங்களா, 7ஆம் நூற்றாண்டு. அடுத்தது 5, 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருநாவுக்கரசர். சோ 7ஆம் நூற்றாண்டு. அதே மாதிரி 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தேவாரம், சுந்தரர் 9ஆம் நூற்றாண்டு. சரிங்களா, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். 1, 2, 3 தேவாரம், திருஞான சம்பந்தர். 4, 5, 6 அடுத்த 3 யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திருநாவுக்கரசர் 7ஆம் நூற்றாண்டு, 7வது தேவாரம், சுந்தரர் 9ஆம் நூற்றாண்டு. சரிங்களா, ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க 8 யாருதான்? நம்ம மாணிக்க வாசகர் தான், 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகே, திருவாசகம், திருக்கோவையார். ஓகே, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது திருவெம்பாவை அப்படின்றது அவர் எழுதிப்பாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, ஓகே, 1, 2, 3 தேவாரம், 4, 5, 6 சாரி 1, 2, 3 திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7 சுந்தரர், 8 மாணிக்க வாசகர். இது மோஸ்ட்லி உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்ச விஷயங்கள் தான். அடுத்தது 9ல இருந்துதான் மோஸ்ட்லி என்ன பண்ண மாட்டாங்கன்னா யாரும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். சோ இதெல்லாம் தெளிவா ஞாபகம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 9வது அப்படின்னு 9ஆம் திருமுறை அப்படின்றது பார்த்தோம்னா திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. இதெல்லாம் சரிங்களா, சோ திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. ஓகே, சோ திருமாளிகை தேவர் முதலிய 9 பேர் எழுதி கொடுத்திருப்பாங்க. ஓகே, மொத்தம் 9 பேர் வருவாங்க. யாரு? திருமாளிகை தேவர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி மொத்தம் ஒரு 9 பேர் வருவாங்க. திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது 10 நல்லா தெரிஞ்ச விஷயம், திருமந்திரம், திருமூலர் எழுதினது. அடுத்தது 11 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவால வாயுடையா, காரைக்காலம்மையார் முதலிய 12 எழுதியிருப்பாங்க. அடுத்து 12 நல்லா தெரிஞ்ச விஷயம், திருத்தொண்டர் புராணம், சேக்கிலார், 63 நாயன்மார்களுடைய வரலாறை பற்றி தொகுத்து எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. சரிங்களா, ஓகே, சோ மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 2, 3 தேவாரம், திருஞான சம்பந்தர். 4, 5, 6 தேவாரம், இதையும் தேவாரம் தான் சொல்ல போறோம். திருநாவுக்கரசர், நூற்றாண்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 2, 7, 9 எடுத்துக்கிட்டோம்னா சுந்தரருக்கும் மாணிக்க வாசகருக்கும் வரப்போகுது. அடுத்தது பார்த்தோம்னா 8 திருவாசகம், திருக்கோவையார், மாணிக்க வாசகர்.
9 திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. சரிங்களா? திருப்பல்லாண்டு, திருமாளிகை தேவர் முதலிய 9 பேர் வருவாங்க. சரிங்களா? சோ மோஸ்ட்லி 9 அப்படின்றது திருநங்கைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருநங்கைகள் மேல எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி போர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்கள, அப்படின்ற மாதிரி இங்க போகாதீங்க அங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவிசைப்பா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள எல்லாம் பார்த்தா பல்லாண்டு காலம் வாழ்க அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்போ 9 அப்படின்னு எடுத்துக்கோன்னா திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. அடுத்தது 10 திருமந்திரம் திருமூலர். 11 11ஆம் திருமுறை திருவாள வாயுடையார் காரைக்கால் அம்மையார் முதலிய பன்னிருவர் வந்துட்டு இதுல இருப்பாங்க. சரிங்களா? சோ அது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கீங்க போதும். 11னா காரைக்கால் அம்மையார் வந்துருவாங்க. சோ இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க 12 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருத்தொண்டர் புராணம். இப்போ 11 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் ஒரு கூட இந்த பக்கம் ஒரு கூட ஒரு மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி கரை அமைச்ச மாதிரி இருக்கு. சோ அப்ப காரைக்கால் அம்மையார் அப்படின்றத நம்ம கேட்டாங்கன்னா காரைக்கால் அம்மையார் வச்சு கேட்கலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிவனை வந்துட்டு சேவிக்கிறதுக்கு தன்னுடைய தலைய, அதாவது கால் வந்துட்டு அவருடைய கோவில்ல படக்கூடாது அப்படின்றதுனால தன்னுடைய தலையாலேயே நடந்து போயிருப்பாங்க. சரிங்களா? அதனாலதான் அவங்களுடைய பேரே காரைக்கால் அம்மையார் அப்படின்ற மாதிரி பேர் கூட வச்சிருப்பாங்க. சரிங்களா? இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க 4000 திவ்ய பிரபந்தம் பெருமாளை வச்சு எழுதுனது. சோ மோஸ்ட்லி வந்துட்டு இதுக்கு எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 4000 திவ்ய பிரபந்தத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 ஆயிரங்களா பிரிப்போம். இதுல வந்துட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே நமக்கு இதுல கொடுத்துருப்போம். சரிங்களா? ஓகே. சோ இதுக்கு நான் ஷார்ட்கட் பார்த்து உங்களுக்கு நான் நாளைக்கு இதை சொல்லிடுறேன். சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அப்படியே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மைண்ட்ல நிக்காது. சோ அதனால 4000 திவ்ய பிரபந்தத்துல மட்டும் நம்ம நாளைக்கு கொஸ்டின் கேட்டு அடுத்து 4000 திவ்ய பிரபந்தம் இதுல இருக்க நூல் யார் எழுதியிருக்காங்க அப்படின்றதும் பிளஸ் ஷார்ட்கட்டோட சேர்த்தி பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ அடுத்தது பாருங்க இலக்கண நூல்களும் ஆசிரியர்களும் பார்த்தோம். சரிங்களா? இலக்கண நூல்களும் ஆசிரியம். சோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும்ப்பா அப்படின்னு யோசிச்சாங்கன்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஓகே. ஓகே. இலக்கண நூல்களும் ஆசிரியர்களும். சோ அகத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அகத்தியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அகத்தியத்தை எழுதியிருப்பாரு. அடுத்து தொல்காப்பியர் வீரசோழியம் புத்த மித்திரர். ஓகே. வீரசோழியம் புத்த மித்திரர். பல்காயினார் அப்படின்ற நூல் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர். சோ இது தெளிவான விஷயம் தான். பார்த்தோம். அடுத்தது வச்சனந்தி மாலை. சோ இது யாருன்னா குணவீர பண்டிதர். சரிங்களா? சோ இதெல்லாம் ரொம்ப தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ தொல்காப்பியம் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். நேமிநாதம் ரொம்ப முக்கியம். சோ இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்தது நன்னூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பவநந்தி முனிவர். அடுத்தது இலக்கண கொத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுவாமிநாத தேசியர். இது ப்ரீவியஸ்ல நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இலக்கண கொத்து அப்படின்னு சுவாமிநாத தேசியர். அடுத்தது இலக்கண விளக்க சூறாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவன் ஞான முனிவர். ஓகே. சோ சிவன் ஞான முனிவர். அடுத்தது சுவாமிநாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுவாமிநாத கவிராயர். முத்துவீரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முத்துவீர உபாத்தியாயர். ஓகே. சோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்தது உபமான சங்கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவேங்கடம் அவர்கள் எழுதினது. இலக்கண விளக்கம். சோ இலக்கண விளக்கம் பிளஸ் வந்துட்டு இலக்கண கொத்து இது ரெண்டும் அதிகமா நமக்கு கேட்டிருக்காங்க. சோ அதனால தெளிவா ஞாபகம். இலக்கண கொத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா சுவாமிநாத தேசிகர். அதே இலக்கண விளக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வைத்தியநாத தேசிகர். ஓகே. சோ அப்போ வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னா என்ன உடல்ல பிரச்சனை அப்படின்றத விளக்கி சொல்லணும். இல்லைன்னா வைத்தியம் பார்க்க முடியாது. சோ அதனால இலக்கண விளக்கம் அப்படின்னா வைத்தியநாத தேசிகர். அடுத்தது தொன்னூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சா பாலசுந்தரர். பிரயோக விவோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுப்பிரமணிய தீட்சிதர். ஓகே. சோ விவேகம் அப்படின்றது எப்படின்னா விவாகம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தீட்சமா இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது விருத்தப்பாவியல் வீரப்ப முதலியார். இறையனார் அகப்பொருள் இறையனார் தான் எழுதியிருப்பாங்க. அடுத்தது தமிழ் இலக்கண கும்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா துறை கனக சபை. அறுவகை இலக்கணங்களை பத்தி வண்ண சரபம் தண்டமாணி அவர்கள் எழுதியிருப்பாங்க. மாணவர் தமிழ் இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமலை வேர் கவிராயர். சரிங்களா? ஓகே. சோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா இலக்கணங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு டைரக்டாலாம் நமக்கு சிலபஸ் வைஸ் கொடுக்கல. சோ அதனால
ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமான விஷயம். நமக்கு அந்த 10 பாட்டு எட்டுத்தொகை நூல்கள் அதுல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்றதை நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இந்த இலக்கண கொத்து, இலக்கண சூறாவளி, இலக்கண விளக்கம் இதெல்லாம் கேட்கலாம். இலக்கண கொத்து அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமிநாத தேசிகர், சிவஞான முனிவர் இலக்கண விளக்க சூறாவளி எழுதியிருப்பார். சரிங்களா? அடுத்தது இலக்கண விளக்கம் அப்படின்றதுனா வைத்தியநாத தேசிகர். இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சுத தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சோ அடுத்தது வீர சோழியம், புத்தமித்திரர் இது கேட்டிருக்காங்க. புத்தமித்திரர் எழுதுனது அப்படின்னு பார்த்தோம்னா வீர சோழியம். சோ இதெல்லாம் வந்துட்டு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ஓகே. அடுத்தது நன்னூல் பவனந்தி முனிவர். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே. சோ இதெல்லாம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஈரோடு மாவட்டத்துல 8ஆம் தீர்த்தங்கருடைய கோவில் இருக்கும். சோ அங்க வந்துட்டு பவனந்தி முனிவருடைய சிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஓகே. ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, திருத்தணிகை விசாக பெருமாள் அப்படின்றது அணி இலக்கணத்தை பற்றி சொல்லியிருக்கும். சுப்பையா தீட்சிதர். ஓகே சாரி. சோ அணி இலக்கணம் அப்படின்ற ஒரு நூலை திருத்தணிகை விசாக பெருமாள். அடுத்தது குவளையானந்தம், ரொம்ப முக்கியமான விஷயம், ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க. குவளையானந்தம் அப்படின்றதுனா சுப்பையா தீட்சிதர். சரிங்களா? சுப்பையா தீட்சிதர், குவளையானந்தம், தண்டி அலங்காரம் தண்டி, சந்திரலோகம் முத்துசாமி. சரிங்களா? எல்லாமே டேட்டா கொஸ்டின்ஸ் தான், ஏன்னா வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை படிச்சுதான் ஆகணும். ஸோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ்மே அப்படிதான் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பொறுத்துக அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா வேர் சொற்கள் அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தியரிட்டிக்கலா தான் இருக்க போது. இப்படிதான் அப்படின்றது தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணணும், டேட்டா தான். ஸோ இப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ இதுல நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆல்ரெடி இதுல சொல்லியாச்சு. இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா குவளையானந்தம் சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ குவளையானந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பையா தீட்சிதர் அவர்கள். அடுத்தது நிகண்டுகள். சோ நிகண்டுகளும் அதனுடைய ஆசிரியர்கள். சோ அந்த காலத்துல வந்துட்டு இந்த நிகண்டுகளை வச்சுதான் அதிகமா வந்துட்டு படிப்பாங்க. நிகண்டுகளை தான் நல்லா படிச்சு தெளிவா இருக்கவங்க தான் ரொம்ப அறிவாளி அப்படின்ற மாதிரியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆசிரியர் நிகண்டு. சோ சிதம்பர பாட்டியல் அப்படின்னு எடுத்துக்கோங்கன்னா பரஞ்சோதியார். சிதம்பர பாட்டியல் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நான் ஒரு 2-3 தடவை சொல்லுவேன். ஸோ மத்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும். சரிங்களா? திவாகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திவாகர நிகண்டு யார் எழுதியிருப்பாங்க? திவாகர முனிவர் எழுதியிருப்பாங்க. ஓகே. பிங்கள நிகண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிங்களந்தை என்றவங்க எழுதியிருப்பாங்க. பிங்களந்தை, பிங்கர முனிவர். அடுத்தது அகராதி நிகண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரேவணர். அடுத்தது உரிச்சொல் நிகண்டு கயாதரம், காங்கேயர். சூடாமணி நிகண்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். மண்டல புருடர். சூடாமணி நிகண்டு ப்ரீவியஸ்ல நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்கப்பா. சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். சூடாமணி நிகண்டு யார் எழுதியிருப்பாங்க? மண்டல புரூடர் எழுதியிருப்பார். அடுத்தது நானார்த்த தீபிகை முத்துசாமி பிள்ளை. அரும்பொருள் விளக்க நிகண்டு அருமருந்து தேசிகர். அடுத்தது சூளாமணி நிகண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸ்வர பாரதியார். ஓகே. சோ பாருங்க, சூடாமணி வேற, சூளாமணி வேற. சூடாமணி அப்படின்னா மண்டல புரூடர், அதே சூளாமணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸ்வர பாரதியார். அடுத்தது ஆசிரியர் நிகண்டு ஆண்டி புலவர். உசித சூடாமணி நிகண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிதம்பர கவிராயர். கந்தசுவாமி நிகண்டு இதெல்லாம் அவ்வளவுக்கு கேட்டதில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுப்பிரமணிய தேசிகர். பிடவ நிகண்டு ஔவையார் கேட்கலாம். பிடவ நிகண்டு யார் எழுதியிருக்காங்கன்றது பிடவ நிகண்டு ஔவையார். ஒரு சொல் பலபொருள் நிகண்டு கனக சபை புலவர். நைடதம், லிங்க புராணம், வாயு சங்கிருதை இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துதான். யார்? அதிவீரராம பாண்டியர். ஓகே. சோ அடுத்து பாருங்க, இது முக்கியம். நைடதம் அது ஒரு நிகண்டு நூல். யார் எழுதியிருப்பாங்க? அதிவீரராம பாண்டியர். கூடமலை நிகண்டு ஈஸ்வர கவி. பாரதி நிகண்டு பரமானந்த பாரதி எழுதியிருப்பாங்க. சரிங்களா? சிந்தாமணி நிகண்டு வைத்தியலிங்கம் பிள்ளை. சிந்தாமணி நிகண்டு கேட்டிருக்காங்கப்பா. சோ சிந்தாமணி நிகண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைத்தியலிங்கம் பிள்ளை. அடுத்தது விரிவு நிகண்டு அப்படின்னா அருணாச்சல நாவலர். அபிதான தனிச்செய்யுள் நிகண்டு கோபாலசாமி நாயக்கர். சரிங்களா? ஓகே. சோ இதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். சோ இதுல பிங்கள நிகண்டு கேட்டிருக்காங்க. சோ பிங்கள நிகண்டுனா பிங்களந்தை. ஓகே. சோ பிங்கள முனிவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா திவாகர நிகண்டு திவாகர முனிவர் தான் எழுதியிருப்பாங்க. சூடாமணி நிகண்டு கேட்டிருக்காங்க. மண்டல புரூடர். சரிங்களா? சோ இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நைடதம் ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். சோ அது ஒரு நிகண்டு நூல். அதிவீரராம பாண்டியர். ஓகே. சோ அடுத்து சிந்தாமணி நிகண்டு கேட்டிருக்காங்க. வைத்தியலிங்கம் பிள்ளை. ஓகே. சோ அவ்வளவுதான், நமக்கு அதிகமா கேட்டது இது மட்டும்தான். ஓகே. சோ அடுத்து அபிதான செய்யுள் நிகண்டு கூட ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர்ல மட்டும் கேட்டிருக்காங்க. கோபாலசாமி நாயக்கர். சரிங்களா? அபிதான தனிச்செய்யுள் நிகண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோபாலசாமி நாயக்கர். ஓகே.
சோ அடுத்து பாருங்க நூல்கள். ஓகே, முக்கியமான நூல்கள் எல்லாமே அப்படியே நமக்கு தொகுத்து கொடுத்துருப்போம். ஸோ ஸ்கூல் புக்ஸை விட எக்ஸ்ட்ராவுமே இங்க நிறைய சோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப நம்ம பாக்குறது கிளாஸ் எல்லாமே என்ன பண்ண போறோம், நாளைக்கு மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுறது. 15 minutes கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால ஒன்ஸ் நான் இப்ப சொல்லிக் கொடுத்த பிறகு என்ன பண்ணுங்கன்னா, ஒன்ஸ் நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரிப்பீட்டடா எவ்வளவு ரிவிஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன பண்ணும், எல்லாம் மைண்ட்ல இருக்கு. இது எல்லாமே டேட்டாஸ் தான். ஸோ அதனால இது நடத்துறதுல ஒண்ணு இல்ல, எல்லாமே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கணும். மோஸ்ட்லி 100% பாக்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 70% தெரிஞ்சுதான் நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் இருக்க ரிப்பீட்டடா ஒரு 70% தெரிஞ்சதே அப்படியே வரப்போகுது. 30% மட்டும் தான் உங்களுக்கு அவுட்ல இருந்து கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, சோ அது இதுல இருக்கிறதுமே 30% மட்டும் அவுட்ல இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, தொல்காப்பியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொல்காப்பியர், அகத்தியர், சூளாமணி அப்படின்றதுக்குன்னா தோளாமலை ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். பெருங்கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அது வந்துட்டு வடமொழியில இருந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கொங்குவேல், சரிங்களா, ரொம்ப முக்கியமானவர் கொங்குவேல். நருந்தொகை யார், அதிவீர ராம பாண்டியர், ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். அதிவீர ராம பாண்டியர் ஸ்கூல் புக் சோர்ஸ் தான். அடுத்து சிவப்பிரகாசர், நன்னெறி. ஓகே, சோ நன்னெறி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சிவப்பிரகாசர் எழுதியிருப்பார். சரிங்களா? சோ தொல்காப்பியர், அகத்தியர், சூளாமணி, தோளாமொழித்தேவர், பெருங்கதை, கொங்குவல், நருந்தொகை, அதிவீரராம பாண்டியர், நன்னெறி, சிவப்பிரகாசர். அடுத்தது குமரகுருபரனுடையது அப்படின்னு பார்த்தோம்னா நீதிநெறி விளக்கம், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், திருவாரூர் நான்மணி மாலை, சிதம்பர மும்மணி கோவை, சிதம்பர செய்யுட்கோவை, இரட்டை மணி மாலை. ஸோ இந்த மணி அப்படின்றது எல்லாமே குமரகுருபரர் எழுதியிருப்பாரு. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், காசி கழம்பகம், சகலகலா வள்ளி மாலை, கைலை கழம்பகம். இது எல்லாமே யாருடையது, குமரகுருபரன். எல்லாமே நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான். தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. நீதிநெறி விளக்கம், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். அடுத்து திருவாரூர் நான்மணி மாலை, சிதம்பர மும்மணி கோவை, சிதம்பர செய்யுட்கோவை, இரட்டை மணி மாலை, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், காசி கழம்பகம், சகலகலா வள்ளி மாலை, கைலை கழம்பகம். அடுத்தது உலக நீதி யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உலகநாதர். சரிங்களா? இதுல ரொம்ப முக்கியம் அப்படின்றது பார்த்தோம்னா இந்த பேஜ்ல பெருங்கதை கேட்கலாம், கொங்குவேல். சரிங்களா? அது ஆல்ரெடி கேட்டதில்ல. நன்னெறி ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவபிரகாசர் எழுதியிருக்காங்க. இப்ப குமரகுருபரர் எழுதுனதுல உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நான் மறுபடியும் சொல்லிடுறேன். சிதம்பர செய்யுட்கோவை ஸ்கூல் புக்ல இருக்காது, குமரகுருபரர் தான் எழுதியிருப்பாரு. ஓகே, சோ இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உலகநாதர், உலகநீதி, அப்படியே உலகம் அப்படின்ற மாதிரி அப்படியே லைனா வந்துடும். ஸோ இதை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, திருக்கை வழக்கம், கம்பராமாயணம், ராமகாதை. அதாவது கம்பராமாயணத்தை தான் ராமகாதை அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது சரஸ்வதி அந்தாதி, ஏறெழுபது, சடகோபரந்தாதி, ஏறெழுபது, சிலை எழுபது, இதெல்லாமே வந்துடும். சரிங்களா? சடகோபரந்தாதி அப்படின்றது யாரை முதன்மைப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்றத சொல்றேன். யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருப்பார் கம்பர்? சடகோபரந்தாதி என்ற நூலை யாருக்கு சொல்லுங்க. பெரியாழ்வாராம, பெரியாழ்வார் இல்ல, நம்மாழ்வார். சரிங்களா? ஓகே, சோ அவங்களுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருப்பாங்க. வெரி குட், சூப்பர் மேம், நம்மாழ்வார். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா அபிநயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அபிநயனார். ஓகே, சோ அடுத்தது நரி விருத்தம், திருத்தக்கத்தேவர். ஓகே, சீவக சிந்தாமணி அப்படின்ற நூல் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு, ஒரு முன்னோட்டமாக நரி விருத்தத்தை எழுதி பார்த்திருப்பாரு. ஓகே, அடுத்தது நாற்கவிராச நம்பி, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்பியக பெருமாள். அப்படியே ஒரே மாதிரியா இருக்கும். ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அப்படியே ரைமிங்கா இருக்கும். இப்ப எப்படி கம்பராமாயணத்தை கம்பர் எழுதுனாங்களோ அதே மாதிரி ஆப்ஷன் வச்சு ஈஸியா கேட்கலாம். நம்பியக பொருள் அப்படிங்கிறத நாற்கவிராச நம்பி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது கந்த புராணம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? கச்சியப்ப சிவசாரியார் எழுதியிருப்பாங்க. கந்த புராணம் கச்சியப்ப சிவசாரியார். அடுத்து திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். அடுத்து சிவஞான போதம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூலு. சிவஞான போதம் மெய்கண்ட நாயனார். ப்ரீவியஸ்ல நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க. சிவஞான போதம் யார் எழுதியிருப்பாங்க, நமக்கு சிவன் அவருடைய ஞானம் எப்படி இருக்கணும், முடியுது மெய் பொருளையே நமக்கு கொடுக்கும்பா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மெய்கண்ட நாயனார். அடுத்தது சிவஞான சித்தியார், இருபது, இது எல்லாமே அருள் நந்தி சிவாச்சாரியார் எழுதியிருப்பாரு. சரிங்களா? உண்மை விளக்கம் யார் எழுதியிருப்பாங்க, திருப்பதிகை மனவாசகம் கடந்தா. அடுத்தது சிவப்பிரகாசம்,
திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி, பக்ரோடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுத்தூது. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நெஞ்சு விடுத்தூது கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன்ஸ் நான் ரிப்பீட் பண்றேன். நெஞ்சு விடுத்தூது. நெஞ்சு விடுத்தூது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உபாபதி சிவாச்சாரியா எழுதியிருக்காங்க. சரி, உமாபதி சிவாச்சாரியா. சரிங்களா? ஓகே. சோ உமா அப்படின்ற பொண்ணு ஒரு தூது விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெஞ்சு விடு தூது. உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம். ஓகே, உமாபதி சிவாச்சாரி இதுல முக்கியன்றதை நான் சொல்லிட்டேன். நெஞ்சு விடு தூது முக்கியம். அடுத்தது திருவருட்பயனும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? திருவருட்பயனை ஞாபகம் வச்சுக்கோங்க, நெஞ்சு விடு தூது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் யார் எழுதியிருப்பாங்க? உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அடுத்தது திருவாலங்காடு மூத்த திருப்பதிகம், திருவிரட்டை மணிமாலை, அற்புத திருவந்தாதி. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். காரைக்கால் அம்மை கண்டிப்பா கேட்கலாம். காரைக்கால் அம்மையாருடையது ப்ரீவியஸ் இயர்ல இவருக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? தெளிவா ஞாபகம் வச்சுக்கோம். திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம். காரைக்கால் அம்மையார்னா அவங்கவுங்க மூத்தவங்க, அவங்க நல்லா படிச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது பழங்காலத்துல பக்தி இலக்கியங்கள் எதுன்னு முக்கியமானவங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சொல்லுங்க, அவங்க ரொம்ப மூத்தவங்க. சோ அதனால திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவிரட்டை மணிமாலை. ஓகே. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா கால்ல வச்சு நடக்கணும்ல, சோ தலையை வச்சு நடத்தினா எல்லாம் விரட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவிரட்டை மணிமாலை, அற்புத திருவந்தாதி. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரீவியஸ்ல இது கேட்டிருக்கிறாங்கப்பா. சோ அற்புத திருவந்தாதி. சோ ஒரு அற்புதமான விஷயம் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? கால்ல நடக்காம தலையில நடந்து போயிருக்காங்க. அற்புதமான விஷயம். சோ அதனால அற்புத திருவந்தாதி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. காரைக்கால் அம்மையார் ரொம்ப முக்கியமானவங்க. திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திருவிரட்டை மணிமாலை, அற்புத திருவந்தாதி. ஓகே. சோ யாரு? காரைக்கால் அம்மையார் அவர்கள். அடுத்தது சேரமான் பெருமாள் நாயனார் திருக்கைலாய ஞான உலா கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த உலா நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ண, தனியாவே உலா நூல்களை ஸ்பிட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. சோ திருக்கைலாய ஞான உலா சேரமான் பெருமாள் நாயனார். கைலாயத்துல யார் இருப்பாங்க? பெருமாள் இருப்பாங்கப்பா அப்படின்றத ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கைலாய பெருமாள் இருக்கிறாரு. ஓகே. சோ பெருமாள் நாயனார். ஓகே. சோ அடுத்தது கோயில் நான்மணி மாலை பட்டினத்தாரடிகள். ஓகே. அடுத்து 12 திருமுறைகள் நல்லாவே தெரிஞ்ச விஷயம். தொகுத்தவர் யாரு? நம்பியாண்டார் நம்பி. 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் நாதமுனி. இப்போ 12 திருமுறைகள் பிளஸ் 4000 திவ்ய பிரபந்தம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அங்க நம்பியாண்டார் நம்பி வந்துடுவாங்க. இதுல யார் வருவாங்க? நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தம் மட்டும்தான் நம்ம இன்னும் பார்க்கல முன்னாடி. ஷார்ட்கட்டோட நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, வில்லி பாரதம், வில்லி புத்தூரா. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? வில்லி பாரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்ணன், அதாவது 2 சுழியின் கண்ணன். கண்ணன்னா யார சொல்லும்? 2 சுழியின் கண்ணன் மகாபாரதத்துல வருவாரு. கொடையில் சிறந்தவர் கர்ணன். 2 சுழியினோட கண்ணன் கொடுத்திருந்தாங்கன்னா அது யாரு? கர்ணனை குறிப்பிடக்கூடிய. அதுவே 3 சுழியின் இருந்துச்சுன்னா கண்ணன், அதாவது கடவுள். சரிங்களா? சோ அவங்கள வச்சு சொல்லியிருப்பாங்க. சோ அடுத்து பாருங்க, ஓகே, நைடதம் அதிவீரமா பாண்டிக்கிறது ஒரு நிகண்டு நூல் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அடுத்தது விநாயக புராணம், வீரக்கவிராயர், நளவெண்பா. ரொம்ப முக்கியமான விஷயம். புகழேந்தி. ப்ரீவியஸ்ல நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க நளவெண்பா. சரிங்களா? விநாயக புராணம், வீர கவிராயர். சரிங்களா? வீர கவிராயர். விநாயகரை கூப்பிட்டோம்னா வீர வரும். அப்ப வீர கவிராயர். மச்ச புராணம், வடமலையா. ஓகே. சோ வடை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவரு எப்படின்னா வடை கிடைச்சது அப்படின்னா ஏதோ மச்சம் வச்சிருப்பான் போலப்பா, எப்ப பாரு அவனுக்கு வடை கிடைச்சிருதுப்பா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வடமழையப்பர். அடுத்தது முதல் திருவந்தாதி பொய்கையா. ஓகே. சோ பொய் பேசுனா பூதம் பேயா மாறிடும் அப்படின்றது ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். சோ பொய்கையார், பூதத்தாழ்வார், பேயாள். பொய் பேசுனா பூதம் பேயா மாறிடும். இப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னா பொய்கையார், செகண்ட் பூதம், 3 பேய். சரிங்களா? சோ பொய்கையார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். திருச்சந்த விருத்தம். சந்த விருத்தம் யாரு? திருமழிசை ஆழ்வார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சந்தங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இசையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? சோ தோஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தம் அப்படின்னும் போது திருமழிசை ஆழ்வார். இசைக்கு சந்தம் முக்கியம். சோ அதனால என்ன பண்ணலாம்? திருமழிசை ஆழ்வார் அப்படின்னா திருச்சந்த விருத்தம். ஓகே. இசை இல்ல, இன்னொரு ஷார்ட்கட் ஞாபகம். இசை அப்படின்றது பார்த்தோம்னா எல்லா சந்து பொந்து எல்லாத்துக்குள்ளயும் போயிட்டு நல்லா எல்லாத்தையும் ரொம்பவே ஆக்கிரமிக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமழிசை ஆழ்வார், திருச்சந்த விருத்தம். சோ இதெல்லாம் கண்டிப்பா கேட்கலாம். இந்த ஆழ்வார்கள் இதுல இருந்தெல்லாம் கண்டிப்பா ரிப்பீட்டடா தேடிட்டேதான் இருக்காங்க. சித்தர்கள் எழுதினது, ஆழ்வார்கள்.
இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பாருங்க, திருவாசிரியம், திருவாய்மொழி, திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி. எல்லாமே யாரு? அது நம்மாழ்வார். சரிங்களா? ஓகே. திருவாசிரியம் நம்மாழ்வார். ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்கூல் போனா இது நம்ம ஆசிரியர்ப்பா அப்படின்னு சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாசிரியம் நம்மாழ்வார். திருவாய்மொழி. ஓகே. சோ நம்ம வாயில இருந்து பேசக்கூடிய மொழிகள் எல்லாமே நன்மையா இருக்கும். நம்மாழ்வார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்மை அப்படின்றது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நன்மையா இருக்கணும். திருவிருத்தம். ஓகே. சோ நன்மை எல்லாமே விருத்தமா அப்படியே விரிச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய திருவந்தாதி தெரிஞ்ச விஷயம் தான், நம்மாழ்வார். சரிங்களா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திருவாசிரியம், திரு வாய்மொழி, திரு விருத்தம், பெரிய திருவந்தாதி ரொம்ப 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 முக்கியமான விஷயம். கண்டிப்பா இதை தெளிவா ஞாபகம். ஏன்னா நம்மாழ்வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அவரு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதனால தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். திருவாசிரியம், திரு வாய்மொழி, திரு விருத்தம், பெரிய திருவந்தாதி நம்மாழ்வார். சரிங்களா? திருவாசிரியம், திருவாய்மொழி, திரு விருத்தம், பெரிய திருவந்தாதி. ஓகே. இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். பெருமாள் திருமொழி அப்படின்னாலே யாராவது வருவாங்க, குலசேகர சரிங்களா? குலசேகர ஆழ்வார். அடுத்தது திருப்பல்லாண்டு, குரூப் 2 கேள்வி, பெரிய ஆழ்வார். ஓகே. பல்லு எல்லாம் பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் இது ஒரு காமெடியா ஷாட்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது உங்களுக்கு. திருப்பல்லாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய ஆழ்வார். ஓகே. அடுத்து திருப்பாவை ஆண்டார். திருவெம்பாவை யார் எழுதியிருப்பாங்க சொல்லுங்க. திருவெம்பாவை யார்? மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர். வெரி குட். சோ மாணிக்க வாசகர் என்ன எழுதியிருப்பாங்க? திருவெம்பாவை எழுதியிருப்பாங்க. அதே திருப்பாவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டார். நாச்சியார் திருமொழி ஆண்டார். 143 பாடல்கள். திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தொண்டரடி பொடி ஆழ்வார். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா திருப்பள்ளி எழுச்சி, அதாவது கோயில வந்துட்டு திறக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திருநூறுல எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா சாமி மேல போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருநூறு எப்படி பொடியாதானே இருக்க போகுது. அப்ப தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படின்னு எடுத்துக்கோங்கன்னா திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சியின் போது திருநூறை கொட்டி சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்றாங்க. அது பொடிமா இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சிறிய திருமடல், பெரிய திருமடல் ரெண்டுமே வந்துட்டு திருமங்கை ஆழ்வார். ஓகே. சோ சிறிய திருமடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பெரிய திருமடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் திருமங்கை ஆழ்வார் தான். ஓகே. சோ உங்க மடல் வந்துட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். அருணகிரிநாதர் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ்ல கேட்டதுன்னா திருப்புகழ் கேட்டிருக்காங்கப்பா. சோ திருப்புகழ். ஓகேங்களா? அருணகிரிநாதர், அதாவது முருகருக்குன்னு சொல்லிட்டு எழுதுறது. அவ்வளவு அழகான பாடல்கள் இவருடையது எல்லாமே இருக்கு. கந்தர் அலங்காரம் முருகனுக்கு அப்படின்னாலே அருணகிரிநாதர் ஃபேமஸான ஒரு. ஓகே. சோ கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல் விருத்தம். முருகனுடைய கையில என்ன இருக்க போகுது? வேல் தான் இருக்க போகுது. சோ இதை வச்சு வேல் விருத்தம், மயில் விருத்தம். முருகனுடைய வாகனமே மயில் தான். சோ மயில் விருத்தம் எல்லாமே. அருணகிரிநாதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு முருக பக்தர்ப்பா. சோ அதனால ஒரு எழுதுற பாடல்கள் அனைத்துமே முருகருக்கு உகந்ததாகத்தான் அவ்வளவு அதிகமா இருக்கும். சரிங்களா? அதை வச்சு ஈஸியா நம்ம அருணகிரிநாதர் அப்படின்னாலே முருகர் தான். திருப்புகழ், அதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்குமே, திருப்புகழை பாட பாட அப்படின்ற மாதிரி. திருப்புகழ் அப்படின்றது அருணகிரி. அடுத்தது கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல்விருத்தம், மயில் விருத்தம். அடுத்தது புறப்பொருள் வெம்பாமாலை கேட்டிருக்காங்கப்பா. தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஐயன் ஆரிதனா கேட்டிருக்காங்க. சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். புறப்பொருள் வெண்பாமாலை, ஐயன் ஆரிதனா. அடுத்தது நந்தி கலம்பகம் யாருன்னு தெரியாது. சரிங்களா? ஓகே. சோ நந்தி கலம்பகம் யாருன்னு தெரியாது. எனது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை என்றத சொல்லலாம். அடுத்தது கலிங்கத்து பரணி அப்படின்னா செயங்கொண்டா. சோ பரணி அப்படின்னாலே வந்துட்டு 1000 யானைகளை போர்க்களத்தில் வென்ற ஒரு வீரனுக்கு பாடக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது மூவருலா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மூவருலா, 4000 கோவை, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், தக்கையாக பரணி, அரும்பை துள்ளாயம், கண்டன் அலங்காரம். அடுத்தது கண்டன் கோவை. சரிங்களா? இது வந்துட்டு கந்தன் கிடையாது. சரிங்களா? இதை தெளிவா ஞாபகம் வச்சு. சோ மூவருலா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒன்ஸ் நான் ரிப்பீட் பண்றேன். சோ மூவருலா ஆடியபிள் தானே? ஆடியபிளா இருக்குங்களா? ஆடியபிளா இருக்கா? ஆடியபிள் தானே? கேக்குதுங்க. ஓகே ஓகே. ஓகே. சோ அடுத்து பாருங்க, நந்தி கலம்பகம் அப்படின்னு எடுத்துக்கோன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. கலிங்கத்து பரணி, செயங்கொண்டா. ரொம்ப முக்கியம் பார்த்தோம்னா மூவருலா. மூவருலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டக்கூத்தர்.
சரிங்களா? தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு நூல் இருக்கும், உலாமடல் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? அது வந்துட்டு ஜெயங்கொண்டார் எழுதியிருப்பாங்க. அடுத்தது மூவர் உலா, ஒட்டக்குத்தர், நாலாயிர கோவை, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் ப்ரீவியஸ்ல நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க. ஒட்டக்குத்தர் அதே மாதிரி தக்கையாக வர்ணியுமே கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல எது அதிகமா கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மூவர் உலா கேட்டிருக்காங்க, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் கேட்டிருக்காங்க, தக்கையாக வரணி கேட்டிருக்காங்க. ஒட்டக்குத்தர். சரிங்களா? இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, தக்கையாக பரணி. சோ இந்த இடத்துல ஒட்டக்குத்தர் தான் வருவாங்க. அடுத்தது தில்லை களம்பகம், இரட்டை புலவர்கள் வருவாங்க. தில்லை களம்பகம், இரட்டை புலவர்கள். சோ அடுத்து பாருங்க, திருவானைக்காவுலா, காளமேக புலவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உலா நூல்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த சிற்றிலக்கியங்கள் இந்த மாதிரி வச்சு கூட சொல்லுவாங்க. திருவானைக்காவுலா, காளமேக புலவர். அடுத்தது மோகவதை பரணினா தத்துவராயர். ஓகே, இப்போ மோகவதை பரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தத்துவராயர். தத்துவமா பேசுறாங்க, தத்துவமா பேசினாங்கன்னா ஐயோ அவங்களை முதல்ல வதை பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தத்துவராயர், மோகவதை பரணி. தமிழ் விடுத்துக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்தது திருக்குறுகை பெருமாள் என்ன எழுதியிருக்காங்க? மாறன் அகப்பொருள். மாறன் அகப்பொருள் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா திருக்குறுகை பெருமாள். நமக்கு இது சிலபஸ்ல ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குற்றால குறவஞ்சி. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 70% உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான், 30% மட்டும்தான் எக்ஸ்ட்ரால இருந்து இருக்க போகுது. சரிங்களா? ஓகே, சோ தெரிஞ்சதான் டக்குன்னு ஓகே இல்ல. சோ திருக்குற்றால குறவஞ்சி, திருகூட ராசப்ப கவிராய். தொண்டமண்டல சதகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், படிக்காசு புலவர். ஓகே, அடுத்தது முக்கூடர் பள்ளு, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. பட் ஒரு சில இடங்கள்ல அந்த ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க, என்ன கொடுத்திருப்பாங்க, என்னைனா புலவர் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? 2 சொல்லி இன்னோட கொடுத்திருப்பாங்க. ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ்ல இந்த 2 சொல்லி இன்ன, 3 சொல்லி இன்ன ஒரு ஆப்ஷன்லயும், 2 சொல்லி இன்ன ஒரு ஆப்ஷன்லயும், சோ இந்த மாதிரி எல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்திருந்திருக்காங்க. சரிங்களா? அதனால 2 சொல்லி இன்ன அதுல இருக்க என்னைனா புலவர். சரிங்களா? அடுத்தது கூலப்ப நாயக்கன் காதல், சுப்ரதீப கவிராயர். அடுத்தது தணிக்கை புராணம், கச்சியப்ப முனிவர். ராம நாடகம் கேட்டிருக்காங்கப்பா, தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ராம நாடகம் இதெல்லாம் இம்பார்ட்டன்டோ அது நான் ஒரு 3 தடவை சொல்லிடுறேன். சரிங்களா? சோ ராம நாடகம் அப்படின்னு பார்த்தா சீர்காழி அருணாச்சல கவிராய். ராம நாடகம், சீர்காழி அருணாச்சல கவிராயர். தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும், ஆல்ரெடி அதிகமா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து சின்ன சீரா. சின்ன சீரா யாரு? பனு அகமது மறைக்காயர் எழுதுனது. சின்ன சீரா எழுதுனது யாரு? பனு அகமது மறைக்காயர். ஹெல்ப் பண்ணவர் அப்படின்னு பார்த்தோம்னா யாருடைய கொடையினால் அது வந்துட்டு நிறைவு பெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா யாராச்சும் சொல்லலாம். நமக்கு இப்போ குரூப் 2 பிரிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க, அபுல் காசிம். சரிங்களா? ஓகே, சோ அடுத்து சீரா புராணம், முதுமொழி மாலை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மறுப்புலவர். அதே முகுந்த மாலை யார் எழுதியிருப்பாங்க? ரொம்ப முக்கியமான, அது ஒரு முக்கியமான ஒரு நூல் தான் முகுந்த மாலை. முகுந்த மாலை குலசேகர ஆழ்வார். சரிங்களா? சொல்ல முதுமொழி மாலைனா உமர் புலவர் வந்துருவாரு. அதே முகுந்த மாலை அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு வருவாங்க? குலசேகர ஆழ்வார் வந்துருவாரு. சரிங்களா? இதெல்லாம் தெளிவா ஞாபகம் வச்சு. திருநாகூர் திருவந்தாதி, செய்குதம்பி பாவலர். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான. செய்குதம்பி பாவலரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்ஸ்ல உங்களை பத்தின டீடைல்ஸ் கம்மியா தான் இருக்கும், ஓல்டு புக்ல இருக்கும். பட் இருந்தாலும் இந்த திருநாகூர் திருப்பந்தாதி குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சிலபஸ்ல ஒரு டைரக்டாவே இருக்காரு. அதனால தெளிவா ஞாபகம் வச்சுன்னா செய்குதம்பி பாவலர், திருநாகூர் திருப்பந்தாதி. சிலபஸ்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு பிரிலிம்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க இதுல இப்ப நூல் மற்றும் நூலாசிரியர்கள் படிக்கிறீங்க அப்படின்னும் போது நமக்கு சிலபஸ்ல யாரெல்லாம் பார்ட் சில கொடுத்திருப்பாங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, பாரதிதாசன் கொடுத்திருப்பாங்க, நாமக்கல் கவிஞர், அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அதுல இருக்கிற அந்த ஆசிரியர்கள் எல்லாமே இப்போ நம்ம படிக்கிற பார்ட் ஏ நூல் மற்றும் நூலாசிரியர்களை கவர் ஆகுற மாதிரி படிச்சுக்கணும். ஓகே, சோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, வீரமாமுனிவருடையது வேதியர் ஒழுக்கம், பரமார்த்த குருகதை, தொன்னோல் விளக்கம், சதுரகராதி, தேம்பாவணி, திருக்காவலூர் களமகம். இதெல்லாமே நீங்க தெரிஞ்சதுதான், பிரச்சனை. கித்தேரியம்மாள் அம்மானை, கொடுந்தமிழ் இலக்கணம் கேட்டிருக்காங்கப்பா. கொடுந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம், வீரமாமுனி. சரிங்களா? சோ இப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கொடுந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம், வீரமாமுனி. அடுத்தது கால்டுவெல்லுடையது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அடுத்தது நற்கருணை தியான மாலை, தாமரை தடாகம், திருநெல்வேலி சரித்திரம், ஞானஸ்தானம். சரிங்களா? ஓகே, சோ இதுல நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது பார்த்தோம்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது கிருஷ்ண பிள்ளை, கிறிஸ்துவ கம்பர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ரட்சணிய யாத்திரிகம், லட்சரிய சமய நிர்ணயம், ரட்சணிய மனோகரம், ரட்சணிய குரல்.
ஓகே, சோ இது எல்லாமே ஆடுது ஹெச்ஏ கிருட்டிணப்பள்ளி. அடுத்து பெத்தலகேம் குறவஞ்சி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏசப்பா வச்சு பாடியிருப்பாங்க. சோ பாருங்க, பெத்தலகேம் குறவஞ்சி, ஞானகுலா, ஞான அந்தா, சென்னை பட்டின பிரவேசம், ஞான ஏற்றப்பாட்டு, எது முக்கியம்ன்றத மட்டும் சொல்றேன். பெத்தலகேம் குறவஞ்சி, பெத்தலகேம் குறவஞ்சி, வேதநாயக சாஸ்திரி. சோ ஞான உலாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேதநாயக சாஸ்திரி. அடுத்தது கருணாமிர்த சாகரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரீவியஸ்ல நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க. ஆபிரகாம் பண்டிதர் கருணாமிர்த சாகரம். திருவருட்பா ராமலிங்க அடிகளா. அடுத்தது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, சேக்கிழார் பிள்ளை, சேக்கிழார் பிள்ளை தமிழ், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதியிருப்பாரு. சரிங்களா? இது வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸ் 11th 12th வந்துட்டு, அதாவது நியூ புக்ல ஒவ்வொரு எழுக்கும் பின்னாடி கொடுத்திருப்பாங்க. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பத்தி கொடுத்திருப்பாங்க, ஆபிரகாம் பண்டிதரை பத்தி சொல்லியிருப்பாங்க, பரிதிமார் கலைஞரை பத்தி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஜூஸ். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா மதிவாணன், ரூபாவதி, கலாவதி, மானாவிஜயம், நாடகவியல். மானாவிஜயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த நூலை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது? 10 கீழ்கணக்கு நூல்கள், அதுல இருந்து ஒரு நூல் இருக்கு. எந்த நூலை அடிப்படையா வச்சு மானாவிஜயத்தை பரிதிமார் கலைஞர் எழுதியிருப்பார்? முக்கியமான ஒரு கேள்வி. களவழி 40. சரிங்களா? சோ களவழி 40 என்ற 15 கீழ்கணக்கு நூலை அடிப்படையாக வைத்து மானாவிஜயம் என்ற ஒரு நூலை பரிதிமார் கலைஞர் அவர்கள் எழுதியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த ரூபாவதி, கலாவதி, அடுத்தது நாடகவியல். நாடகவியல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நூலு. ஏன்னா இப்போ ஒரு நாடகம் அப்படின்னும் போது அந்த கதை மாந்தன் எப்படி இருக்கும், அந்த கதை நாயகன் எப்படி இருக்கணும், அவனுடைய அந்த ஸ்லாங் எப்படி இருக்கணும், அப்படியே அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் அழகா அப்படியே தொகுத்து கொடுத்திருப்பார். யாரு? பரிதிமார் கலைஞர். அடுத்தது உவேசா, ரொம்ப முக்கியம், தெளிவா ஞாபகம். இது என்ன பண்ணிருக்காங்க, சிலபஸ்ல டைரக்டா கொடுத்துட்டாங்க இவங்கள பத்தின தகவல்லாம். சோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க தெளிவா ஞாபகம் வச்சு ஆகும். சரிங்களா? சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. என் சரித்திரம், புத்தா சரித்தம், நினைவு மஞ்சரி ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது திருக்குறளும் திருவள்ளுவரும், நல்லுரை கோவை, சங்கத்தமிழும் பிற்காலத்தமிழும், நான் கண்டதும் கேட்டதும். ஓகே, அடுத்தது கயற்கண்ணி மாலை, தமிழ்ப்பா மஞ்சரி. சரிங்களா? இந்த மஞ்சரி அப்படின்னு வந்தாலே உவேசா வந்துருவாரு. இதுல ப்ரீவியஸ்ல நிறைய இடங்கள்ல கேட்டது என்னன்றத சொல்லிடு. என் சரிதம் கேட்டிருக்காங்க. அடுத்தது புத்தர் சரிதமும் கேட்டிருக்காங்க. நான் கண்டதும் கேட்டதும். சோ இந்த நூலே நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மஞ்சரி. சரிங்களா? நினைவு மஞ்சரி, தமிழ்ப்பா மஞ்சரி. இந்த மஞ்சரி அப்படின்னு வந்தாலே உவே சாமிநாத ஐயர் தான். அடுத்தது நந்தத்தனார் சரித்திரம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இதெல்லாமே எப்படி இருக்குன்னா அந்த நாடக தமிழ்ல நமக்கு சிலபஸ் வைஸ் கொடுத்த அந்த கண்டென்ட் கீழே வர்றது கோபாலகிருஷ்ண பாரதியார். சரிங்களா? நந்தத்தனார் சரித்திரம். அடுத்தது பவளக்கொடி, பிரகலாதன், சிறு தொண்டர், லவகுசா, யாரு? சங்கரதாஸ் சுவாமிகள். ஓகே, சோ சுவாமி, அதாவது இப்போ ஒரு கடவுளை பார்க்க போறோம்னா ஒரு கொடி, பவளக்கொடி வாங்கிட்டு போகணும். பிரகலாதன் அப்படின்னும் போது எப்படி ஒரு பிரளயம் வராம என்னை பாத்துக்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட வேண்டோம். சிறு தொண்டர், சுவாமிக்கு நம்ம எல்லாருமே எப்படி ஒரு தொண்டர் தான். ஏன்னா இந்த சங்கரதாஸ் சுவாமிகளும் பம்ப சம்பந்தாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த 2 பேரையும் வச்சு. சோ அதனாலதான் ஷார்ட் கட் சொல்றேன் இதுக்கு. சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ சுவாமிகள் கடவுளை சேவிக்க போகும்போது ஒரு பவள கொடி வாங்கிட்டு போறாங்க, பிரளயம் வரக்கூடாது வேண்டாங்க, நான் உனக்கு எப்பவுமே தொண்டரா இருப்பேன் கடவுளை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது லவகுசா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாரு? ராமருடைய ராமருடைய 2 குழந்தைகள் லவகுஷ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 2 பேருமே சுவாமிதான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கரதாசு சுவாமிகள். அடுத்தது கதரின் வெற்றி ரொம்ப முக்கியமான விஷயம். நாடகத்தில் வெளிவந்த முதல் நூல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப அந்த சுதந்திர போராட்டத்தப்ப வெளியாகும் கதரின் வெற்றி. யார் எழுதியிருப்பாங்கன்னா தேப்போ கிருஷ்ணசாமி. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. பம்பாய் மெயில் அப்படிங்கிறது இவர்தான் எழுதியிருப்பாரு. ஓகே, சோ பம்பாய் மெயில் அப்படின்னு கேட்டாலும், கதரின் வெற்றி அப்படின்னு கேட்டாலும் பாவலர் தேப்போ கிருஷ்ணசாமி அவர்கள் எழுதியிருப்பாங்க. அடுத்தது யாழ் நூல், மனோகர். யாழ் நூல் அப்படிங்கிறது விபுலானந்தர் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி லங்கேஸ்வரன், சாணக்கிய சபதம், மனோகர். சரிங்களா? சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ்ல கேட்டது வந்துட்டு பார்த்தோம்னா யாழ் நூல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சுவாமி விபுலானந்தர் எழுதினது. அடுத்தது பாரதியார். இப்ப வந்துட்டு ரொம்ப முக்கியமானது எல்லாமே இதுக்கப்புறம் தான் பார்க்க போறோம். சரிங்களா? மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்சதுதான், இம்பார்ட்டன்டா இருக்கிறது. பட் ப்ரீவியஸ்ல கேட்டது அப்படின்றத நான் ரிப்பீட் பண்ணி நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே, சோ பாருங்க, புதிய ஆத்திச்சூடி, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, சங்கரியின் கதை, நவ தந்திர கதைகள், ஞானராம் சுதேச கீதங்கள். ஓகே, 1907 வந்திருக்கும். சோ பாரதியாரது. சோ இதுல நமக்கு
ப்ரீவியஸ்ல கேட்டது பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நவதந்திர கதைகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா, நவதந்திர கதைகள் யாருன்ற மாதிரி யாருது பாரதியாரின். அடுத்தது யாரு பாரதிதாசன். புரட்சி கவி, எதிர்பாராத முத்தம், குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், காதலா கடமையா, புரிஞ்சு திட்டு. ஓகே, சோ அடுத்தது வள்ளுவர் உள்ளம், இளைஞர் இலக்கியம், அழகின் சிரிப்பு, தமிழச்சியின் கத்தி, கலை கூத்தியின் காதல், இசிராந்தையர், மணிமேகலை வெண்பா. அடுத்தது கண்ணகி புரட்சி காப்பியம், சௌமியன், நல்ல தீர்ப்பு, இரண்யன் அல்லது இணையற்ற வீரன், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். சோ இதுல நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்டது ரொம்ப முக்கியமானது. நான் ஒன்ஸ் ரிப்பீட் பண்றேன். எதிர்பாராத முத்தம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, சுத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்பாராத முத்தம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்தது புரட்சி கவி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தது காதலா கடமையா, இதுவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, காதலா கடமையா பாரதாசனுடையது. தமிழச்சியின் கத்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா, தமிழச்சியின் கத்தி. அடுத்தது மணிமேகலை வெண்பா நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க, பாரதிதாசனுடையது. சரிங்களா, அடுத்தது சஞ்சீவி பர்வதத்தின் சாதல், இதுவுமே வந்துட்டு நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்டது, ஆனா ஸ்கூல் புக்ல இல்லாதது அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது பாருங்க, தேப்பம் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். சோ பாருங்க, குடிமக்கள் காப்பியம், குலசேகரர், தமிழ் மொழி வரலாறு, பிறந்தது எப்படியோ, தமிழா நினைத்துப்பார், சமணத்தமிழ் இலக்கியம், குசேலம். சரிங்களா, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ராவண காவியம் எடுத்துக்கோன்னா புலவர் குழந்தை. அடுத்தது பாரத சக்தி மகா காவியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. பாரத சக்தி மகா காவியம் யோகியார் எழுதுனது. சரிங்களா, பாரத சக்தி மகா காவியம் யோகியாரினுடைய. அடுத்தது ஆசிய ஜோதி, உமர்கய்யாம் பாடல்கள், மருமக்கள் வழி மான்மியம், மலரும் மாலையும், காந்தலூர் சாலை. யாரு? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஸோ இதை நீங்க தனித்தனியா படின்னு அவசியமே இல்லை கவிமணியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நமக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால ஆசிய ஜோதி, உமர்கய்யாம் பாடல்கள், மருமக்கள் வழி மான்மியம், மலரும் மாலையும், காந்தலூர் சாலை. ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது என் கதை, அதை என் சரிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உவேசா வந்துருவாரு. அதை என் கதை அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமலிங்கம், அதாவது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். என் கதை, தமிழன் இதயம், கவிதாஞ்சலி, இலக்கிய இன்பம், தமிழ் தேர், காந்தி அஞ்சலி கேட்டிருக்காங்க. காந்தியாஞ்சலி யார் எழுதியிருக்காங்கன்னு. அடுத்தது மலைக்கண்ணல், அவனும் அவளும் சங்கொலி. நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிறது என் கதை, மலைக்கண்ணன், அவனும் அவளும் சங்கொலி, இதெல்லாம் இருக்கும். காந்தியாஞ்சலி ஓல்டு புக்ல இருக்கு. சரிங்களா, ப்ரீவியஸ்ல கேட்டது காந்தியாஞ்சலி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு காந்தி மேல ரொம்பவே பற்று வச்சிருப்பாங்க, காந்தி கவிஞர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சோ அதை வச்சே கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, காந்தியாஞ்சலி நாமக்கல் கவிஞர். அடுத்தது கவியின் கனவு, எஸ்.டி. சுந்தரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்.டி. சுந்தரம் கவியின் கனவு. மண்ணியல் சிறுதேர், ரொம்ப முக்கியமான விஷயம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மண்ணியல் சிறுதேர் கதிரேச செட்டியார் எழுதியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. சோ கதிரேச செட்டியார் என்னது மண்ணியல் சிறுதேர். அடுத்தது வ.உ.சி.யினுடைய வாழ்க்கை வரலாறு, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பரளிசு நெல்லையப்ப. இது நம்ம ஸ்கூல் புக் சோர்ஸ் தான். அடுத்தது காந்தி மகான் கதை, கொத்தமங்கலம் சுப்பு. சோ இதுவும் வந்துட்டு நமக்கு கேட்டதுதான், ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல இந்த காந்தி மகான் கதை கேட்டிருக்காங்கப்பா. சோ தெளிவா ஞாபகம் வச்சணும், கொத்தமங்கலம் சுப்பு. அடுத்தது பொங்கல் பரிசு, தமிழச்சி, தீர்த்த யாத்திரை, வாணிதாசன். சரிங்களா, வாணிதாசனுடையது. தீர்த்த யாத்திரை, தமிழச்சி, கொடிமுல்லை, தமிழோவியம், இளைஞர் இலக்கியம், இது எல்லாமே இவருடையதுதான். ஓகே, சோ பாருங்க, பொங்கல் பரிசு இது எல்லாமே அதாவது வாணிதாசன். அடுத்தது கண்ணதாசன். இதெல்லாம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும், நாளைக்கு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஸ்டின் கேட்போம். ஓகே, சோ மாங்கனி, ஆட்டனத்தி ஆதிமந்தி, அர்த்தமுள்ள இந்து மதம், சேரமான் காதலி, கைப்பாவை, வனவாசம், மனவாசம், வேளங்குடி திருவிழா, ராசதண்டனை, இயேசு காவியம், சிவகங்கை சீமை, சிங்காரி பார்த்த சென்னை, கவிதாஞ்சலி. சரிங்களா, காந்தியாஞ்சலி அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு யார் வருவாங்க? நாமக்கல் கவிஞர் வந்துருவாங்க. அதே கவிதாஞ்சலின்னு கேட்டாங்கன்னா கண்ணதாசன் வந்துருவாங்க. சரிங்களா, அது நமக்கு கேட்டது, ப்ரீவியஸ்ல கேட்டதை நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம்னா சேரமான் காதலி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா ஆட்டனத்தி ஆதிமந்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது வேளங்குடி திருவிழாவுமே கேட்டிருக்காங்க. இது நம்ம ஸ்கூல் புக் சோர்ஸ்ல இருக்கிறது அதிகமா எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடா கேட்டதுதான் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, அடுத்தது முடியரசன், பாடும் குயில். அடுத்தது வீரகாவியம், பூங்கொடி, காவியப்பாவி, இது எல்லாமே யாரதுதான்? முடியரசனுடையது. அடுத்தது சுரதா, சிக்கனம், சாவின் முத்தம், உதட்டில் உதடு, அதே எதிர்பாராத முத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு யார் வருவாங்க? பாரதிதாசன் வந்துருவாங்க. அதே சாவின் முத்தம் அப்படின்னா சுரதா. ஓகே, சோ சிக்கனம், சாவின் முத்தம், உதட்டில் உதடு, தேன்மழை,
அடுத்து சிரிப்பின் நிழல், சுவரும் சுண்ணாம்பும், துறைமுகம். அடுத்தது பார்த்தோம்னா வார்த்தை வாசல், எச்சில் இரவு. இது எல்லாமே சொல்றதான அதே துறைமுகம், கூணம் தோப்பு, அதெல்லாம் தோப்பில் முகமது மீரான் எழுதியிருப்பார். துறைமுகம்ன்றது 2 பேர் எழுதணும், இவரும் வருவாரு. அதே மாதிரி தோப்பில் முகமது மீரானும் துறைமுகம் எழுதியிருப்பார். சரிங்களா? பாரதியின் அறிவியல் பார்வை, குலோத்துங்கன் கவிதைகள், வாசே குழந்தை சாமி. பாரதியின் அறிவியல் பார்வை, குலோத்துங்கன் கவிதைகள், வாசே குழந்தை சாமி. உதிரிப்பூக்கள், அணி மிங்கிலி, வாழ்வழி, உலகநாதன். சரிங்களா? அடுத்தது பிச்சமூர்த்தி ரொம்ப முக்கியமானவர். சோ கிளிக்குஞ்சு, பூக்காரி, வழித்துணை, கிளி கூண்டு, காட்டுவாத்து, எதிர்நீச்சல். சோ இதுல கிளி அப்படின்றது வந்தாலே இவருதான். சோ தெளிவான ஞாபகம். கிளிக்குஞ்சு, கிளி கூண்டு ரெண்டுமே இவருடையது. இதெல்லாம் இம்பார்ட்டன் ஆனது, அப்படியே லைனா இருக்கும். சிற்பி ஸ்கூல் புக்ஸ் நமக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிலபஸ்லயுமே இருக்காரு. நிலவு பூ, சிரித்த முத்துக்கள், ஒளிப்பறவை, புன்னகை பூக்கும் பூனைகள், சர்வயாகம், மௌன மயக்கங்கள், இளைய மகன், சூரியன். அடுத்தது மீரா. இது ப்ரீவியஸ்ல கேட்டது. கனவுகள் பிளஸ் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள் கேட்டிருக்காங்கப்பா மீராவுடைய. சரிங்களா? கனவுகள் பிளஸ் கற்பனைகள் இஸ் ஈக்குவல் டு காகிதங்கள். அடுத்தது மறிக்கொழுந்து, 3ம் 6ம், பருத்தி விதை, ஊசிகள், பாரதியம். இதுல நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 3ம் 6ம் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஊசிகள் கேட்டிருக்காங்க. கனவுகள் பிளஸ் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள், இதுவுமே நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்டதுதான். சரிங்களா? அடுத்தது அப்துல் ரஹ்மான். பால்வீதி, நேயர் விருப்பம், சுட்டு விரல், ஆலாபனை, சொந்த சிறைகள், பித்தன், முட்டைவாசிகள், அவளுக்கு நிலா என்ற பெயர், விலங்குகள் இல்லாத கவிதை, விதை போல் விழுந்தவன், முத்தமிழின் முகவரி. ஸோ நமக்கு ப்ரீவியஸ்ல அப்துல் ரஹ்மான் எது கேட்டிருக்காங்கன்னா பால்வீதி கேட்டிருக்காங்க, நேயர் விருப்பம், சுட்டு விரல், ஆலாபனை, சொந்த சிறைகள், பித்தன். ஸோ இது எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்டதுதான். ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் டைரக்டா அப்படியே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி விலங்குகள் இல்லாத கவிதை அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு ஆமையின் வருகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எழில் முதல்வன் ஸ்கூல் புக் சோர்ஸ். பட் ஆனா யார் எழுதியிருப்பாங்க? சோ இந்த நூல் வந்து நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஈரோடு தமிழன்பன், சூரிய பிறைகள், ஊமை வெயில், தமிழன்பன் கவிதைகள், செழிப்புகள், தோணி வருகிறது, விடியல் விடுகள், தீவுகள் கரையேறுகின்றன, நிலா வரும் நேரம், திரும்பி வந்த தேர்வளம், நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம், காலத்திற்கு ஒரு நாள் முந்தி, ஒரு வண்டி சென்றியு. இந்த கேட்டிருக்காங்கப்பா. சோ நமக்கு எக்ஸ்ட்ரா கேட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு வண்டி சென்றியு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது நம்ம ஸ்கூல் புக்ல இல்ல, பட் இருந்தாலும் கேட்டிருக்காங்க. அடுத்தது வணக்கம் பள்ளுவ ஸ்கூல் புக் சோர்ஸ் தான். அடுத்தது நான் காமராஜ், கருப்பு மலர்கள், நாவல் பழம். அடுத்தது சுதந்திர தினத்தில் ஒரு கைதியின் டைரி, ஆப்பிள் கனவு, சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள். ப்ரீவியஸ்ல நிறைய இடங்கள்ல கேட்டது சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள். அடுத்தது மகாகாவியம், கிருக்கல்கள், தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும், சூரியகாந்தி, மலைப்புறம், ஜீவரத்னம். இதுல ப்ரீவியஸ் நமக்கு கேட்டது என்னன்னு பார்த்தோம்னா சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் கேட்டிருக்காங்க. அடுத்தது தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும், இதுவுமே நமக்கு என்ன பண்ணிருக்காங்க? காமராசனுடையது. ஸோ இது நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து கருப்பு மலர்கள் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா சுதந்திர தினத்தில் நாவல் பழம், இதுவும் வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மேத்தா, கண்ணீர் பூக்கள், நடந்த நாடகம், ஊர்வலம், நந்தவன நாட்கள், முகத்துக்கு முகம், திருவிழாவில் ஒரு தெற்பாகன், ஒரு வானம், இரு சிறகு, மனச்சிறகு, வெளிச்சம், வெளியே இல்லை, காத்திருந்த காற்று. சரிங்களா? நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்டது கண்ணீர் பூக்கள் கேட்டிருக்காங்க, ஊர்வலம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வைரமுத்து, தண்ணீர் தேசம், கவிராஜன் கதை, திருத்தி எழுதிய தீர்ப்புகள், கொடிமரத்தின் வேர்கள், இதுவரை நான், இன்னொரு தேசிய கீதம், வானம் தொட்டுவிடும் தூரம்தான், செலவைக்கு போடாத ஜனநாயகம், இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல, இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள், மீண்டும் தொட்டிலுக்கு மௌனத்தின் சத்தங்கள். வைரமுத்து. இதுல இருந்து நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்டதுன்னு பார்த்தோம்னா தண்ணீர் தேசம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ தண்ணீர் தேசம், கவிராஜன் கதை. சோ இது நமக்கு கேட்டதுல சோ தண்ணீர் தேசம் அதிகமா கேட்டிருக்காங்க வைரமுத்து. சரிங்களா? இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சு. அடுத்தது மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் செய்யுள் தனியா, நாவல் தனியா இருக்கும். சோ மறைமலை அடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா செய்யுள் இலக்கியங்கள், திருவொற்றியூர் மும்மணி மாலை, சோமசுந்தர பூமி. அடுத்து நாவல்கள் அப்படின்னா கோகிலாம்பாள் கடிதங்கள், ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க கோகிலாம்பாள் கடிதம். அடுத்தது குமுதவள்ளி அல்லது நாகநாட்டு இளவரசி. சரிங்களா? அதெல்லாம் என்னது? நாவல்கள். யாரது? மறைமலை அடிகள். சோ செய்யுள் இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருவொற்றியூர் மும்மணி கோவை, அதுவே சோமசுந்தர கோவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் செய்யுள் இலக்கியங்கள். நாவல்கள் கோகிலாம்பாள் கடிதங்கள், குமுதவள்ளி அல்லது நாகநாட்டு இளவரசி. சோ நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது
ஓகே. இலக்கிய ஆராய்ச்சி நூல்கள் அதே மறைமலை அடிகளாருடைய. சோ இது வந்து ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது. சோ தெளிவா ஞாபகம். மாணிக்க வாசகரும் அவருடைய கால ஆராய்ச்சி. மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் மாணிக்க வாசகர் அப்படியே மாவார்த்தையிலேயே இருக்கு. சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஸ்கூல் புக் சோர்ஸ். மாணிக்க வாசகரும் கால ஆராய்ச்சியும் கேட்டிருக்காங்க. அடுத்து பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, சிவஞான போது. சோ இதை பத்தின ஆராய்ச்சி நூல்களை தான் எழுதியிருப்பாரு. சரிங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வேளிர் வரலாறு. ஓகே. ராகவ ஐயங்கார். வேளிர் வரலாறு ராகவ் ஐயங்கார். முருகன் அல்லது அழகு, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், துருவிக்கா. மாணவர் ஆற்றுப்படை சி லக்குவனார். ஓகே. சோ இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம சிறப்பு தமிழ்ல இருக்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே. சோ மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆயிடும். ஒரு சில இது மட்டும் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு அந்த பொறுத்துக, அதாவது எப்படின்னா பொருள் வைத்து நம்ம பார்ப்போம். அதெல்லாம் வந்து சிறப்பு தமிழ்ல இருக்கிறத வந்துட்டு பார்த்துருவோம். சரிங்களா? தம்பிக்கு, அள்ளி, அகல் விளக்கு, கரித்துண்டு. கரித்துண்டு கேட்டிருக்காங்க 3வது. சரிங்களா? கல்லோ காவியமும். அடுத்தது தமிழ் இலக்கிய வரலாறு பாவை, வாடாமலர், மலர்விழி, பெற்றமணம், செந்தாமரை, நெஞ்சில் ஒரு முள், கயமை, மண் குடிசை, பிள்ளையார் காப்பாற்றினார். இது எல்லாமே யாரது? மூவரதராசனார். சரிங்களா? சோ மூவா அப்படின்னாலே தம்பிக்கு வந்துருவாரு. சரிங்களா? தம்பிக்கு எழுதியிருப்பாரு. ஓகே. சோ கரித்துண்டு கேட்டிருக்காங்க. தம்பிக்கு அப்படின்னாலே யாருது? மூவாதான். அதே மாதிரி கரித்துண்டு ப்ரீவியஸ்ல நமக்கு கேட்டதுதான். அடுத்தது பேய் ஓடி போச்சு, அன்னதானம், செவ்வாழை ப்ரீவியஸ்ல நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணா. ஓர் இரவு, பார்வதி BA, குமாஸ்தாவின் பெண், வேலைக்காரி. அறிஞர் அண்ணாவுடைய இது எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். பேய் ஓடி போச்சு, அன்னதானம், அடுத்தது செவ்வாழை, ஓரிரவு, பார்வதி BA, குமாஸ்தாவின் பெண், வேலைக்காரி. அடுத்தது VV சுப்பிரமணிய ஐயர், குளத்தங்கரை அரசமரம். ஓகே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் உரைநடை நூல் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. குளத்தங்கரை அரசமரம். அடுத்து மங்கையர்க்கரசியின் காதல், கமலா விஜயம், காங்கேயம், அலை லக்கே, எதிரொலியால், அனார்கலி, லைலா மஜ்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எது கேட்டிருக்காங்கன்றத வந்து நான் சொல்லிடுறேன். குளத்தங்கரை அரசமரம் கேட்டிருக்காங்க. பிளஸ் வந்துட்டு மங்கையர்க்கரசியின் காதல். இது ரெண்டும் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. யாரது? VV சுப்பிரமணிய ஐயர். ஓகே. அடுத்தது கல்கி, அலையோசை, சிவகாமியின் சபதம். ஓகே. சிவகாமியின் சபதம் பாருங்க, கல்கியினுடையது. அடுத்தது பொன்னியின் செல்வன், சாரதியின் தந்திரம், தியாகபூமி, கல்வனின் காதலி, பார்த்திபன் கனவு கேட்டிருக்காங்கப்பா. அடுத்தது சோலைமலை, இளவரசி, மகுடபதி, அமரதாரா. சரிங்களா? இதுல எதெல்லாம் நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்கன்றத வந்து சொல்லிடுறேன். பொன்னியின் செல்வன் கேட்டிருக்காங்க, சிவகாமியின் சபதம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தோம்னா பார்த்திபனினுடைய கனவு. இது வந்து நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்தது ராமையா, தோட்டியின் மகன், சிற்பியின் நரகம், பொன்னகரம். பொன்னகரம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ்ல. சரிங்களா? அன்று இரவு, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசன். ஓகே. சோ இதெல்லாம் வந்துட்டு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசம், புதுமை பித்தன் வருவாங்க. சரிங்களா? ஓகே. சோ இதுல நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா ஓகே. சோ இது மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன். சோ PS ராமையானுடைய. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறதா. சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஓகே. சோ அது பிரபாத முதலியார் சரித்திரம் எழுதியிருக்காங்க. அடுத்தது பிரேம கலாவதியம், சுவை குருசாமி சர்மா. ஓகே. அடுத்தது கருணாநிதி அவர்களுடையது மந்திரகுமாரி, சங்கத்தமிழ், மணிமகுடம், பூம்புகார், குரலோபியம், காகித பூக்கள், ரோமபுரி பாண்டியன், தென்பாண்டி சிங்கம், பொன்னர் சங்கம், ஒரே ரத்தம். இது எல்லாமே கருணாநிதி. அவங்க சிலபஸ்ல இல்ல. சோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து ஜெயகாந்தன் சிலபஸ்ல இருக்காரு. ஸ்கூல் புக்ல அவரை பத்தின நிறைய நூலும் கொடுத்திருக்காங்க. சோ அதனால ஈஸியா ஞாபகம். யாருக்காக அழுதான்? அக்னி பிரவேசம் ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? யுகசந்தி, ரிஷிமூலம், சுந்தர காண்டம், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இது 3 சேர்த்த ஒரே நூல் தான். அடுத்தது சில நேரங்களில் சில மனிதர்கள், வாழ்க்கை அழைக்கிறது, பாரிஸுக்கு போ. அடுத்தது உன்னை போல் ஒருவன், சமூகம் என்பது 4 பேர், ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். சோ இது வந்துட்டு ஜெயகாந்தன். அடுத்தது பார்த்த சாரதி, குறிஞ்சி மலர். அடுத்தது சமுதாய வீதி, துளசி மாடம், பொன்விலங்கு, பொய்முகங்கள். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் வந்து சொல்லிடுறேன். குறிஞ்சி மலர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மத்தது எதுவுமே வந்துட்டு பார்த்தோம்னா பார்த்த சாரதியில அவளுக்கும் நமக்கு கேட்டது இல்லை. சரிங்களா? குறிஞ்சி மலர் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோம். அதே மாதிரி சமுதாய வீதியையும் ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்தது அகிலன். சோ பாவை விளக்கு. ஓகே. சோ ஒன்ஸ் அப்படியே நான் பார்த்த சாரதி அப்படியே படிச்சிடுறேன். குறிஞ்சி மலர், சமுதாய வீதி, துளசி மாடம், பொன்விலங்கு, பொய்முகங்கள், பாண்டிமாதேவி,
ஆத்மாவின் ராகங்கள், சத்திய வெள்ளம், நெஞ்சக்கல், மணிபல்லவம். அடுத்தது வஞ்சி மாநகர், கபாடபுரம், நித்தியவள்ளி, பிறந்தமன். அடுத்தது அகிலன். அகிலன்துன்னு பார்த்தோம்னா பாவை விளக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க பாவை விளக்கு. சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கையல்விடி, வேங்கையின் மைந்தன், துணைவி, சிநேகித பெண், புதுவெள்ளம், சித்திரப்பாவை. சித்திரப்பாவை கேட்டிருக்காங்க, பாவை விளக்கு. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அடுத்தது நெஞ்சின் அலைகள், பெண், பொன்மலர், வெற்றி திருநகர், எரிமலை, சக்திவேல், நிலவினிலே, இன்ப நினைவு. சோ நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பாவை விளக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஜானகிராமன். இப்போ மரப்பசு, அம்மா வந்தால், செம்பருத்தி, மோகமுள், அன்பே ஆரமுதே, உயிர்த்தேன், மலர் மஞ்சம், அமிர்தம். ஓகே. சோ அடுத்தது ராஜம் கிருஷ்ணன், வேருக்கு நீர். ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். சோ குறிஞ்சித்தேன் ஆல்ரெடி நான் சொன்னேன். சோ குறிஞ்சித்தேன் எழுதுனது இவங்கதான். வேருக்கு நீர் எழுதியிருக்காங்க. அலைவாய் கரையில் சேற்றில் விழுந்திருக்கு. இந்திரா பார்த்த சாரதி. ஓகே, என்ன எழுதியிருக்காங்க? தந்திர பூமி. அடுத்தது நீல பத்மநாபன், தலைமுறைகள், உறவுகள், பள்ளி கொண்டபுரம். மாதவையா, பத்மாவதி சரித்திரம். சிற்பச்சென்னூல் யாரது? கணபதியினுடைய. காலடி ஓசை, தமிழ் வாணன். ஓகே. அடுத்தது பத்தினி கோட்டம். அடுத்தது நாயகி நற்றோணை, மகரையாள் மங்கை, ஆலவாய் அழகன், திருச்சிற்றம்பலம், மாரம்பாவை. அடுத்தது நந்திவர்மன் காதலி, சந்தன திலகம், மதுராந்தகி. எல்லாமே யாருது? ஜேகா சிற்பி. ஓகே. சோ அடுத்தது கடல் புறா, மலை வாசல், ஜலதீபம், ராஜதீபம், பல்லவ திலகம், மஞ்சளாறு, யவனராணி, உதயனபானு, கன்னிமாடம். எல்லாமே சாண்டல்யம். ஓகே, நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறவர்தான். சரிங்களா? சோ அவ்வளவுதான் நூல் மற்றும் நூலாசிரியர்கள். நமக்கு எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டியது 4000 திவ்ய பிரபந்தம் மட்டும் ஒன்ஸ் பார்த்துக்குவோம். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா ஸ்கூல் புக்ஸ்ல ஒரு சில கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? சோ அதுல இருக்கிறதையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம நாளைக்கு வந்துட்டு அதை முடிச்சிடலாம். சரிங்களா? 4000 திவ்ய பிரபந்தம் மட்டும். ஏன்னா அது நம்ம ஷார்ட்கட்டோட பார்க்கணும். ஏன்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ்ல நிறைய இடம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம ஷார்ட்கட்டோட தெளிவா பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ நாளைக்கு வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், 15 மினிட்ஸ் நம்ம கொஸ்டின் கேட்டுட்டு அந்த தான் நம்ம கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு டேட்டாவா அப்படியே பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இலக்கணம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேட்டாஸ் மாதிரி இருக்க போறது கிடையாது. எல்லாமே வந்து நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றது அப்படியே நடத்ததா போறோம். சரிங்களா? ஸோ அதனால அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் டேட்டாஸ் மட்டும் தான். ஸோ அதனால தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கேட்டதுன்ற மாதிரி ரிப்பீட் பண்ணி சொல்லியிருப்பேன்ல. சோ அதை மட்டும் தெளிவா நல்லா ஞாபகம் வச்சு. ஏன்னா ப்ரீவியஸ்ல கேட்டது ரிப்பீட்டடா அப்படியே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. சோ நாளைக்கு கொஸ்டின் கேட்டு அந்த நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 4000 விவரத்துல என்னென்ன இருக்கோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? மேம் சொல்லுங்க. இந்த பிடிஎஃப் கிடைக்குங்களா? பிடிஎஃப் ஓகேங்க சார். நான் சார்ட்ட கேட்டுட்டு உங்களுக்கு நான் குரூப்ல சென்ட் பண்றேன். சரிங்களா? ஓகே மேம் இது மெயின்ஸ் புக் நேத்து வந்துச்சு. ஓகே. எனக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இப்போ ஷோ பண்ற கண்டென்ட் எல்லாம் அந்த மெயின்ஸ் புக்ல இல்ல. இது 2Aக்கு மட்டும் தானே மேம்? கேக்குதா? ஹலோ சார் சொல்லுங்க சார். மேம் மெயின்ஸ் புக் நேத்து ரிசீவ் ஆச்சு. ஓகேங்க சார். இப்போ நீங்க ஷோ பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2Aக்கு தானே, 2க்கு கிடையாதுல்ல, ஆமா ஆமா மெயின்ஸுக்கு. சார். 2Aக்கு. எஸ் சார். ஓகே. ஏன்னா எனக்கு வந்து புக் வந்திருக்கிறது குரூப் 2 2A அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. ஓகேங்க சார். இப்போ நீங்க ஷோ பண்ண கண்டென்ட் எந்த புக்லயும் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் கேக்குறேன். ஓகே ஓகே. ஸோ இந்த சோர்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சிக்கு வந்துட்டு புக்ஸ் தனியா நம்ம போட்டிருப்போம். ஸோ அதுல இலக்கணம் புக் அதுல இருக்கிறது தான் நான் இப்போ நடத்தியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு நான் சார்ட் அந்த புக் டீடைல்ஸ் மட்டும் கேட்டு நான் குரூப்ல சென்ட் பண்றேன். சரிங்களா? அது என்னன்றதை ஓகே பார்த்து. மேம். அதே மாதிரி ரீசனிங்க்கும் புக்கு வரல மேம். ரீசனிங்க்கு இன்னும் புக்கு வரல. வரல. ஆமா, எனக்கு வந்த புக்ல ரீசனிங்க்கு புக்கே வரல. ஓகே. உங்களுக்கு அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா மேம் தான் பாத்துக்கோங்க. மேம் இல்லைன்னா சார்ட்ட கேட்டு பாருங்க. சரிங்களா? நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. சரிங்க மேம். இந்த பிடிஎஃப் மட்டும் கொஞ்சம் சென்ட் நான் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். இப்போ கிளாஸ் முடிஞ்சிடும் சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. தேங்க்ஸ். ஓகே. ஓகே கைஸ். தேங்க்யூ.